அதான் சொல்றேன்ல, என்ன இவங்க இவங்க இவ்வளவுலாம் இதே கேஸ் சப்போஸ் டிஎம்கே சைடுல வந்து ஒரு ஹோல்ட் பண்ற இதே இதே இஷ்யூவை இவங்களும் ஹோல்ட் பண்றாங்கன்னா என்ன தெரியுமா இருக்கும்? 10 பாய்களை கூட்டம் வந்து சிறுபான்மையினர் காவலருன்னு மாலையை போட்டு பட்டாசு வெடிச்சு என்ன எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி பிரியாணி போட்டு இந்நேரம் அப்படி வேற மாதிரி பண்ணிருப்பானுங்க. அப்படியே நம்மால அதெல்லாம் பண்ண. எனக்கு தேவை தீர்வு, மக்களுக்கு தேவை நல்ல வாழ்க்கை, அவ்வளவுதான். அது எக்ஸாக்ட்லி. யாருக்கும் சரி, அது டிஎம்கே பண்ணாலும் வரவேற்கிறேன்ற இந்த ஆளுநருக்கு ஒரு தீர்ப்பு வந்த விஷயத்துல வரவேற்றது தான் அறிவுட்டாரு. அப்சல்யூட்லி. எனக்கு அது செம அதெல்லாம். மக்களுக்கான தலைவர்ன்றது அதுலயே ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டாரு. இந்த அலுசில்லுங்க மாதிரி சும்மா நச நசன்னு கத்திட்டு கிடக்காம, நாங்க தான், நாங்க மட்டும்தான் அப்படிலாம் இல்லாம, நீ பண்ணியா, நல்லது பண்ணியா, வெரி குட், இந்த கிரெடிட் எடுத்துட்டு போ. என்ன அவரை கண்டவன் வந்தவன் போனவன் இந்த மாதிரி வார்த்தை. பொறுத்த வரைக்கும் எல்லா அரசியல்வாதிகளும் கண்ணை மூடிக்கிறானுங்க. நானும் கண்ணை முடிக்கவும் மாட்டாரு. கண்ணை திறந்து பாக்குறான்னு கண்ணை திறந்து பார்க்கவும் மாட்டாரு. மக்கள் பக்கம் மட்டும்தான் இன்னைக்கு நிப்பார். மக்களுக்கு சரியா ஒரு விஷயம் தோணுதா அதுக்கு ஆதரவு கொடுப்பாரு. மக்களுக்கு நல்லது இல்லையா அது ஒன்றிய அரசா இருந்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்டா இருந்தாலும் எதிர்த்து அடிப்பாரு. அதுவும் அவர் முழு வீச்சோட அடிப்பாரு. சும்மா ஏனா தானே அடிக்கிற ஆள் இல்ல. அவங்க தானே கேட்டாங்க லியோ பார்க்கணும், லியோ பார்க்கணும். இன்னும் பயங்கரமான லியோ நம்ம லைக்கு ஒரு லியோ பார்ப்பாங்க. ஜூன் மாசத்துல இருந்துலாம் எனக்கு இந்த ஐடி மீட்டிங் போன உடனே ஹோப் வந்து இருந்த 200% வந்துருச்சு. ஏன்னா அது அந்த ஸ்பீட் ஆஃப் வாக்கிங் அந்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது எனக்கு அவர் நம்ம தலைவருக்கு இருந்து அந்த ஆளவை எப்படி வாங்கியிருக்காருன்னு தெரிஞ்சது எனக்கு வந்து. ஒவ்வொரு நம்மளோட திட்டமிடல சாதாரண இந்த ஐடி விங்கே திட்டமிடல் இவ்வளவு பெருசா சொல்றாங்கன்னா அரசு அந்த பூத் கமிட்டிக்கெல்லாம் இன்னும் அதுக்கு எப்படி திட்டமிடல் இருக்குன்றது. அதாவது நம்ம போன்ல இருக்க நான் ட்விட்டர் போறோம், நம்மளே என்னன்றாங்க, போய் மக்களை சந்திங்க, மக்கள் பிரச்சனை எடுத்து திமுக மட்டும் அடிக்காதீங்க, உங்க ஏரியால ப்ராப்ளம் அதை எடுத்து போடுங்க சரியா அப்படின்றாங்க. நம்மளையே மக்கள் சந்திக்கணும்னா இந்த பூத் கமிட்டி இன்னும் எவ்வளவு பூஸ்டப் பண்ணுவாங்க. மாவட்டம் ஆகட்டும், ஒன்றிய நிர்வாகிகளாகட்டும் அவங்களை எவ்வளவு பூஸ்ட் பண்ணுவாங்க. எவ்வளவு ஃபயரா ஒர்க் பண்ணுவாங்கன்றது எனக்கு நல்லா தெரியுது. அந்த இது வந்து கொஞ்ச நாள் பார்த்தா என்னடா இவங்க இவ்வளவு ஸ்லோ டவுன் ஆயிட்டாங்களே நானே கொஞ்ச நாள் பார்த்துருந்தேன். ஆனா தெரியுது இது இன்னொரு ஒர்க் நிறைய போய்கிட்டே இருக்கு. ஒரு வேலைக்கு 10 பேர் நிக்கிறேன், நான் செய்யறேன் நீ செய்யறேன், எனக்கு பணமே கொடுக்காதனா தலைவருக்காக நான் செய்யறேன் அப்படின்னு நினைக்கிறான். அவங்களுக்கு என்னன்னா அந்த 10 பேர்ல யார் கரெக்டா அது 100% செய்யக்கூடிய ஆளு அப்படின்னு பாத்துட்டு போறாங்க. அந்த ஐடி மீட்டிங்ல தெரிஞ்சது வந்து நீ வேலை செய்ய அத்தனை பேர் சொந்த வேலையை விட்டுட்டு வராங்க. ஐடி விங்ல இருந்து யாரை கேட்டாலும் நான் வரப்போ சேலத்துல இருந்து 20 பசங்க ஒரே பஸ்ல வந்தானுங்க. எல்லாம் எல்லாம் அவனுக்கு தனியா ஒரு வாழ்க்கை. ஆனா இந்த வயசுல அரசியல வந்துக்கிறாருன்னா அது இந்த ஒரு மனுஷன் மட்டும்தான் முடியுமே தவிர வேற எந்த முடியாது. செம டச்சிங் பாயிண்ட் ப்ரோ. லாஸ்டா நீ சொல்ற பாயிண்ட் பாத்தியா, யாரு நான் தான் சொல்றேன், நம்மளும் 10 பேர் மாதிரி அரசியல் 2 நாளைக்கு பேசணுமா, போர் அடிக்கும் போது பேசணுமா, பார்த்தோமா போனோமான்ட்டு போயிருந்திருப்போம். சொன்ன மாதிரி விஜய் அண்ணா கூப்பிட்டதுனாலதான் இன்னைக்கு நம்ம எங்க வீட்ல எல்லாம் எங்க தாத்தா பல்ல அவர் இருக்கும்போது என்ன தெரியுமா சொல்லுவாரு, ஒரு காலத்துல அரசியலுக்கு வாங்கடான்னு சொல்லும் போது ஊர்ல இருந்து நல்லவன்லாம் அரசியலுக்கு போனான். ஏன்னா அன்னைக்கு அரசியல்ல இருந்த ஆட்கள்லாம் ஒரு மிகப்பெரிய ஆட்கள், ஞானிகள், மக்களுக்காண்டி போராடினவங்க, பெரிய பெரிய ஜமீன்தார், ஏன்னா அப்பேற்பட்டவனா இருந்தான். ஆனா இன்னைக்கு இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில நம்ம அண்ணா உருவாக்குன அதே பேட்டர்ன் நம்ம விஜய் அண்ணா கரெக்டா உருவாக்குறாரு. சொல்றது 100க்கு 100 உண்மை ப்ரோ. விஜய் அண்ணா தவிர இன்னைக்கு தேதியில இவ்வளோ இளைஞர்களை பாலிடிக்ஸ்குள்ள வேற எதுக்குள்ளனாலும் பரவாயில்ல, பாலிடிக்ஸ்குள்ள தான் டைமை விட்டுட்டு என்ன ஐ மீன் நம்ம நம்ம சினிமாவை வெறும் ரசிகர்கள் இல்லாம நமக்குள்ள ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உருவாக்கி நம்ம மக்களுக்காண்டி நிற்போம், மக்கள் சேவை செய்வோம். அப்சல்யூட்லி அவர் தாங்க கரெக்டான லீடர். சொல்லும்போது இருக்கு. அதுவும் நீங்க மீட்டிங்லாம் நடக்குது எனக்கு அந்த அன்னைக்கு அலெக்ஸே போயிட்டு வந்து சொன்னாப்ல, எனக்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு சார், நம்மளால இருக்க முடியலையே, நம்மளால போக முடியலையே, நடாது நம்ம சான்ஸ் எப்போ வரும்னு காத்துக்கிட்டு இருக்கோம் நாங்கெல்லாம். இப்போ நம்ம மட்டும் சுப்ரீம் கோர்ட்டு போகாம சப்போஸ் இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், மொத்த கிரெடிட் அவங்க எடுத்துருப்பாங்க திமுக. இப்போ அதுக்கு அவங்களால அது பண்ண முடியாம போச்சு பாத்தீங்களா, அது ஒரு அதுவே பெரிய ஆல்ரெடி நிறைய ஓபி அந்த மாதிரி இதெல்லாம் செட் பண்ணி வச்சு அதை பாஜக காரனே
சொல்லி வச்சு அதான் விஜய் வந்துட்டு எந்த முஸ்லீமும் சப்போர்ட் பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அது ஒண்ணு பண்ணியிருந்தானுங்க. அதான் அதெல்லாம் உடைக்கிற மாதிரி தான் இந்த விஷயம் ஆயிருக்கும். புரியுதா? இந்த இந்த கேஸ் இது வந்துட்டு இதுலயே வந்துட்டு தான் இதான் பங்கு பெரியன்ற மாதிரி தான் வந்து உக்காந்துருந்தாங்க. அது இது பண்ணிட்ட மாதிரி ஒன்றும் இல்லை. நியூஸ் தான் எல்லாம் மேட்ரு. புரியுதா? ஒரு டிசிஷன் வர்றதுக்கு முன்னாடியே இல்லை ஒரு ஜட்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே வந்துட்டு அந்த நியூஸ் பரவாயில்ல தான். இப்போ டிவிக்கு விஜய் இதை எடுத்து பண்றாருன்றதே வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ். புரியுதா? பொதுவா இருக்கிறவன் என்னைக்குமே விஜய் மேல காண்டு இல்லாதவனுக்கு எல்லாருக்குமே இது ஒரு நல்ல விஷயம். இப்போ கேட்கும்போது அது வந்துடக்கூடாதுன்னு தான் இந்த இவனுங்க உட்காந்துதான் போட்டின்னு இருக்கானுங்க. எனக்கு ஒரு டவுட் இல்ல ஒரு டவுட் என்னன்னா, இப்ப டிஎம்கே இதை எடுத்து பண்ணு நியூஸ் வந்தா கூட எவனாவது நம்ம ஏதாவது டிஎம்கே மேல பாசம் மேல பொழிஞ்சு கட்டி பிடிச்சிக்க போறானுங்க. தெரியல அது என்ன மைண்ட் செட் அவனுங்களுக்கு. எங்க அவங்க கோர் ஓட் பேங்க அதான் அதுலயும் அப்படிச்சா அதான் அவனுக்கு அதான் அலறானு கிடந்து 3 நாளா கதறானுங்க. நம்ம தளபதி தெளிவா சொல்லிட்டாரு. நம்மளும் பிற கட்சிகளும் சொல்லி தெளிவா சொல்லியிருக்காரு. அவன் ஒத்துக்கவே முடியாத 3 நாளா கதறி எல்லா ப்ரூஃபும் போட்டதுக்கு அப்புறம் ஒத்துக்க முடியாத. அப்போ எந்த அளவுக்கு அவங்க இத இல்ல அவங்க ஒரு மாதிரி கிரவுண்ட லூஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ. ஒத்துக்கிற மாட்டான்றதை விட அவன் ஒரு நரேட்டிவ் செட் பண்ண முயற்சி பண்ணான். அது நம்ம பசங்க தெளிவா ஓடிய வீடு நீ என்ன இந்த ஃப்ராட் தனம்லாம் இங்க காட்டாதேன்னு சொல்லிட்டு எல்லாம் தோல் உரிச்சு காட்டியாச்சு அவனுக்கு. எனக்கு தெரிஞ்சு டிஎம்கே வந்து அவன் அவன் போட்ட மொத்த பிளான் ஒரு ப்ரொபகண்டாவும் கம்ப்ளீட்லி நாக் அவுட். அதான் நம்ம இப்ப போன 2021 தேர்தலே எடுத்துட்டீங்கன்னா இவன் திமுக வந்து ஒரு பெரிய வெற்றியெல்லாம் அவனை வந்து எடுக்கல. ஆக்சுவலா சொன்னீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மாதிரி நார்மலான வெற்றிங்கிற மாதிரி சொல்ல முடியும். கிட்டத்தட்ட உண்மையை சொன்னா நான் இந்த இதுல பார்த்தேன் ஒரு 40 தொகுதியில பாத்தீங்கன்னா ஒரு 10,000 ஓட்டு கீழே வாங்கியிருக்காங்க. அந்த 40 தொகுதியில 10,000 ஓட்டு கீழே தான் வித்தியாசத்துல வெற்றி சொல்லி வந்திருக்கு. அதுலயும் 20 தொகுதி பாத்தீங்கன்னா 5,000க்கு உள்ள வெற்றி சொல்லி அமைஞ்சிருக்கு பாத்துங்க. எவ்வளவு ரொம்ப ஜட்ஜ் எல்லாம் நிறைய வெற்றி சொல்லி வந்திருக்கு. நம்ம இவ்வளவு துரைமுருகன் இருக்காருல்ல, அவர் எத்தனை ஓட்டுல ஜெயிச்சிருக்காருன்னு நம்ம பார்த்தா வெறும் 750 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. ஐயோ சீரியஸா ப்ரோ? ஆமா, எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. துரைமுருகன் நம்ம 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 நீர்வளத்துறை அமைச்சர் 750 ஓட்டுலையா? வெறும் 750 ஓட்டுல ஜெயிச்சிருக்காரு. ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருக்காரு, பாஸ் ஆயிருக்காரு. இந்த தகவல் நல்லா இருக்கே. இது நம்ம இதெல்லாம் அவனுக்கு கணக்கு பண்ணுவானுங்கல்ல. இப்ப நம்ம ஒருவேளை நம்மளால வரலன்னு நம்ம இந்த ஓட்டை பிடிக்கிறதோ திமுக தான் ஓட்டு போடணுங்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இல்ல ப்ரோ, என்ன கேட்டா விஜய் வந்துட்டு இந்த கோயம்புத்தூர் போறாருல, அதுக்கு அடுத்து பாருங்களேன் May 1 இல்ல April 30 இல்ல ஏதோ ஒன்று டேட்ல ஏதாவது உதயநிதி கோயம்புத்தூர் போறாரு இல்ல ஸ்டாலின் கோயம்புத்தூர் பாரு, பின்னாடியே வரும் பாரு, கண்டிப்பா வரும். வரிசையா கோயம்புத்தூர் போவாங்க. திட்டம் ஏதோ இந்த விழுப்புரத்துக்கே அதான் ஏதோ உதயநிதி வர்றது கூட அதான் திரும்பதான் நம்ம போன மாதிரி திரும்பதான் பின்னாடி அனுப்பணும். அதாவது அதான் மக்களுக்கு என்னைக்குமே இப்ப இந்த தனி ஒருவன்ல ஒன்று சொல்லுவான், உண்மை ஜெயிக்கிறதுக்கு ஆதாரம் தேவை, பொய் ஜெயிக்கிறதுக்கு குழப்ப தேவைன்னு. அது உண்மையில இது படம் டைலாக் எல்லாம் இல்லைன்னு கேட்டா, அந்த படம் ஜெயிச்சது காரணமா தான் நிறைய அந்த படத்துலயும் பாலிடிக்ஸ் தான். இது ஃபுல்லா குழப்பி விட்டாலே போதும் என்னைக்குமே மக்களை. அவன் தெளிவா யோசிக்க மாட்டான், அவனுக்கு நேரமும் கிடையாது. அவன் தான் வயிற்று பொழப்புக்கு அவன் போறதே இங்க இது, குழப்பி விட்டாலே போதும். அதான் இவங்க பண்ணுவானுங்க. இப்போ இல்ல விஜய் இல்ல விஜய் பிஜேபி எவ்வளவு தூக்கி போட்ட மாரி பாருன்னு தெரியும். ஆனா விஜய் பிஜேபி காரரான இவனுங்களை யோசிக்க வச்சாலே போதும். அதுதான் இவங்களுக்கு இருக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதனாலதான் சொல்றேன், தெளிவா நம்ம பிளே பண்ணணும். இது அவனுக்கு சத்தியமா அவனுங்க இடத்துல நம்மளே இருந்தாலும் நம்ம ஈஸியா பிளே பண்ணலாம். ஏன்னா ஆட்சியில் நம்மதான் கஷ்டப்படணும் நினைக்கிறேன். இன்னும் நிறைய பணம் ஆனா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு மேல அது ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவங்க என்னதான் இனிமே முட்டி ஒர்க் அவுட் ஆகுது, அது ஃபெயிலியர் நம்ம மேல. அவங்களால அது தெரிஞ்சு போச்சு. திமுக என்ன தொடர்ந்து இதை ஒண்ணு மட்டும் தான் எல்லாருக்கும் இதெல்லாம் திருப்புறோம் பாத்தீங்களா, அது மக்களுக்கே தெரிஞ்சிச்சு. சும்மா இவன் திமுக யாரெல்லாம் எதுக்கானோ அவன் மேல தங்கின்னு சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லி, அது நம்மால் இந்த வக்ஃபு போர்டு போராட்டம் அந்த கேஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் பண்ணாரு பாத்தீங்களா. அதனால இதுக்கப்புறம் திமுக என்ன பண்ணாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது அவங்களுக்கு. அது 100க்கு 100 உண்மை ப்ரோ. ஏன்னா முதல்லயே நம்ம பேசணும் விக்டர் ப்ரோ. ஏன்னா விஜய்க்கு எல்லாரும் வீட்லயும் ஒரு ஆள் மாதிரி. அதுவும் அவருடைய ஃபாலோவர்ஸ் பாத்தீங்கன்னா
நான் சொல்றது நம்ம வந்து நம்ம வெறும் அப்சர்வ் பண்ணது மட்டும் இல்லை. இப்போ ரீசெண்டாக எடுத்த சர்வேவே இந்த பிஜேபிக்காரன் சர்வே எடுத்தான்னு சொன்னேன் தெரியுமா? அதுலயே பார்த்தீங்கன்னா பெண்களுடைய சப்போர்ட் தான் விஜயனாக்கு அதிகம். ஏன்னா அது ஓவராலாக உள்ளதுலயே ஓவராலாக அவர் தான் லீட் பண்றாரு. பட் இருந்தாலும் பெண்கள் ஸ்பெசிஃபிக்கா அந்த ரேஷியோ வந்து ரொம்ப ஜாஸ்தி. 9 பேர் டிவி கேக்குன்னு சொன்னாங்கன்னா 1 பேர் 2 பேர் தான் டிஎம் கேக்கு சொல்றாங்க. ஸோ இவங்க நம்ம தளபதி மேல டெய்லி பரப்புற அவதூறு, அசிங்கமா பேசுறது, அந்த வீடியோஸ் எடுத்து இந்த ஹீரோயினோட கம்பேர் பண்ணி அந்த மாதிரி ரொம்ப கொச்சையா பேசுறது, இதெல்லாம் மக்கள் மத்தியில ரொம்ப முகம் சுளிக்கிற அளவுக்கு தாங்க இருக்கு. இவன் வந்து இந்த சீமான் மாதிரி மற்றவங்க மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணலான்னு பார்த்துட்டான். பட் ஆனால் நம்ம விஜயனாவுடைய ரீச்சே டோட்டலாக கிரவுண்டில் வேற லெவலில் இருக்கு. இவன் போடுற ஒரு விஷயமும் அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகி என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்கீங்கன்ட்டு நம்ம அவங்கள நம்ம வந்து விஜயனா ஃபாலோவர்ஸ் நம்ம கட்சிக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம பேசுறது வேற. பட் சாதாரண பாலிடிக்ஸுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தவங்க முகம் சுளிக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க அந்த அந்த ரியல் இம்பேக்ட். இவங்க அதான் ஆர்டிபி நீங்க என்னன்னா இவங்க இந்த மீடியாவெல்லாம் ஃபுல்லா கண்ட்ரோல்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே எதுவும் நியூஸ் வர முடியாத அளவுக்கு எல்லாம் பண்ணானுங்க. ஆனா ஒண்ணு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, ஊர்வாயெல்லாம் அடைக்க முடியாதுன்னு சொல்லி அதை மறந்துட்டானுங்க. ஏன்டா நீ எத்தனை நாள் மீடியாவை கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையும் நீ மறப்ப? அதான் எல்லா பட்டிக்கட்டி வரைக்கும் இந்த ஆட்சி லட்சணம் தான் பாக்காங்களா என்ன நடக்குன்னு ஏது நடக்குன்னு சொல்லி. அதனால இவங்க வந்து இப்ப அந்த மீடியாவை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்மால வந்து இப்போ சோசியல் மீடியாவில வேற லெவல் ரீச்சா இருக்கா. நம்மால ஏதாவது ட்விட்டு போட்டாலே பட்டு தொட்டி வரையும் போய் சேர்ந்துருது. ஃபிளாஷ் நியூஸ் இங்க லோக்கல்ல இருந்து நேஷனல் வரைக்கும் ஃபிளாஷ் நியூஸ் நம்ம தளபதி போட்டாருன்னு வந்துருது. அது எனக்கு நாளை நமதே லெட்டர் எழுதி கொடுத்தவனுக்கு கையில முத்தம் தாயா கொடுக்கணும். அந்த ட்வீட் எழுதி கொடுத்தவனுக்கு நச்சுன்னு போட்டு போயிட்டான். கடந்து மொத்த நெட்வொர்க் கதறிட்டு கிடக்குறாங்க. உடனே ஸ்பேஸ போட்டாங்க, உடனே கடந்து பறந்து உருண்டுகிட்டு திரிறாங்க. இல்ல எங்க அதான் இதுக்கும் ஏதாவது அதான் யூஸ்ஃபுல்லா மூவ் எடுத்துருவாருன்ற மாதிரி அதுக்கும் யோசிச்சுக்கிறானுங்க. ஆனா இதுல பின்னாடி இருக்கிறதுல தான் கோடிக்கணக்கில் எவ்வளவோ இதான் இவ்வளவு விஷயம் இருக்கும். இதெல்லாம் தாண்டிக்கிண்டு என்ன கேட்டா இவ்வளவு தூரம் போராட நமக்கெல்லாம் ஜெயிச்சா அது உண்மையிலே சந்தோஷம் தான். ஆச்சரியம். ஆனா அதுக்கு உண்மையிலேயே வர இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து இந்த மொத்தம் 38 மாவட்டம் இருக்கு கணக்கு பண்ணி. 38 மாவட்டத்துல ஏதோ ஒரு இது சொல்லியிருக்காங்க, 28 மாவட்டம் வந்து வறட்சி மாவட்டமா அறிவிச்சிட்டாங்களாம். ஆக்சுவலா அதாவது 28 மாவட்டத்துல வந்து தண்ணீர் பற்றாக்குறை, தண்ணி பிரச்சனை, இந்த சம்மர்ல தண்ணி கிடைக்க மாட்டேன்னு சொல்லி இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. இந்த பரதேசிய பரந்தூர்லதான் விமானம் நொட்டுவாங்கன்னு சொல்லி கெட்டுறான்னு சொல்லி ரைட் ஓகே. சம்டைம்ஸ் நம்ம முடியல. பக்கத்துல பன்னூர்னு ஒரு ஏரியா இருக்கு. ஆக்சுவலா சொல்ல போனா அங்க வந்து கெட்டுறதுக்கான நிறைய இது இருக்கு போல இருக்கு. அங்க வந்து இந்த விவசாய நிலங்கள், இந்த ஏரி குளம் கம்மா அந்த மாதிரி இல்ல போல இருக்கு. அது அந்த இடத்துல கெட்டவன் அது என்னன்னு தெரியல. பரந்தூர்லதான் நாங்க கெட்டோம் ஒத்தக்கல்லாம். இது என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து எந்த ப்ரெஷருமே கிடையாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீ ஏதாவது ஒரு இடத்துல கெட்டிக்கிட்டு அவன் அவன் அவ்வளவுதான், அவன் நிப்பாட்டிட்டான். இது முழுக்க முழுக்க இவன் திமுக காரன் தான் இந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. நாங்க பரந்தூர்ல தான் கெட்டுவோம் தெரியும். அப்படி ஏன்னா ஐயா அது கிட்டத்தட்ட எத்தனை ஏக்கரோ அவங்க வந்து வழியா அங்க வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய இல்ல இன்னைக்குமே மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் என்ன சொல்றாங்களோ அதுதான் வந்துட்டு தான் செய்யணும் மேக்ஸிமம். இது வந்துட்டு இதுலதான் அவங்களே கேக்குறது வந்துட்டு ஏர்போர்ட் இங்க வரணும்னு யாரும் கேட்கல. எதுக்கு வந்துட்டு இங்க ஏர்போர்ட் வரணும், இது மாதிரிதான் திட்டினாங்க. அந்த இடத்துலதான் வேற இடத்துல ஏர்போர்ட் கட்டலாம் தான். ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா வேற இடத்துல கட்டினா அது என்ன ஆகும்னு தெரியும் அவங்களுக்கு. இதுல டிஎம்கே ப்ராப்பர்ட்டிஸ்ல இருக்கிறதுல வந்துட்டு நிறைய இடத்துல வந்துட்டு ஏரியாஸ்ல அவங்களே வாங்கியிருக்காங்க. அதுக்கு உண்டான அதான் ப்ரூஃப் இதெல்லாம் கூட நிறைய பேர் போட்டுருந்தாங்க ஏற்கனவே. அதான் அவங்க ப்ராப்பர்ட்டிஸை காப்பாற்றவும், அவங்க லேண்ட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் காப்பாற்றுறதுக்கும் கூட வந்துட்டு இனிமே ஒரு நெக்கிலான ஒரு பேச்சுக்குது. என்ன தெரியுமா, டெவலப் ஆகிற கண்ட்ரி எல்லாமே வந்துட்டு அக்ரிகல்ச்சர் நாசமா தான் போகணும். புரியுதா? அது ஒரு ஒரு பேச்சு இருக்கு. நீங்க அதுக்காக ஏர்போர்ட் கட்டுறன்ற பேர்ல வந்துட்டு இதெல்லாம் ரொம்ப முதல்ல ஏர்போர்ட் இல்ல எல்லாருமே ஃபிளைட்ல போல. புரியுதா? ஆமா. அதாவது டெவலப் பண்றது ஒரு ஏர்போர்ட்டை மட்டும் கட்டினா டெவலப் ஆயிடாது. ஒரு இது வந்துட்டு சும்மா ஏர்போர்ட் பக்கத்துல ஐடி பார்க்ஸ் தான் இல்ல, பக்கத்துல ஐடி பார்க்ஸ் வரும், இதெல்லாம் ஓகே. அதெல்லாம் அப்புறம் அதெல்லாம் வர்றதுக்கே அடுத்த ஜெனரேஷன். அவன் சொல்ற கம்பேரிசன்லாம் அகமதாபாத் பாரு, பெங்களூர், சரி ஏர்போர்ட். தளபதி பேசும்போதே தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க வேண்டவே வேண்டாம்னு சொல்லல, இங்க வேண்டாம்னு தான் சொல்றோம். அத சொல்லிட்டு ப்ரோ முதல்ல இல்ல ப்ரோ, இப்ப இல்ல சென்னை வந்துட்டு டெவலப் ஆகுறனே இவங்க டெவலப் ஆகுனதெல்லாம் இருக்கட்டும். முதல்ல 6.5 நாள் மழை தாங்க முடியுமா?
இது முதல்ல இத்தனை 1000 கோடி வந்துட்டு அதை சேஃப்டிக்கு வாங்குறேன், முதல்ல வந்துட்டு நான் சரி பண்றேன், எவ்வளவு சிவில் சிஸ்டம் வந்துட்டு இது பண்ற ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லை. இல்ல இது ஏன்னா இல்ல ஏன் மத்த ஊரை பத்தி எனக்கு தெரியாது, சென்னை பத்தி எனக்கு தெரியும். ஏன்னா சென்னை நம்ம இருக்கிறது சொந்த ஊருது. ஆனா எனக்கு என்ன காண்டுனா, முன்னாடிலாம் வந்துட்டு ஏன் சென்னைக்கு சண்டை போட்டாதான் நான் இல்லை எத்தனை சண்டை வந்திருக்கு தெரியுமா சுவேஸ்ல. ஆனா 6 மணி நேரம் கூட இல்ல, நைட்டு ஒரு 2 மணிக்கு பெஞ்சிருக்கோம் மழை. காலைல பார்த்தா நியூஸ்ல வரும். நியூஸ்ல என்ன ஒரு பக்கத்து ஏரியால அன்னைக்கு போனேன், எங்க சைட்ல எங்க ஃப்ரெண்டு பார்க்க வந்துட்டு இந்த கந்தசாவடி இந்த சைட்லாம் போறேன். இப்போ வண்டியில அங்க தண்ணி நிக்குது, எனக்கு புரியல எதுக்குடா தண்ணி நிக்குதுன்னே தெரியல. 4 மணி நேரம் தான் பெஞ்சிருக்கோம் மழை. 4 மணி நேரம் கூட மழை பெய்யறத தாங்க முடியாதுதான் இந்த சென்னைக்கு, புரியுதா? இதுங்க வந்துட்டு இவங்க வந்துட்டு குஜராத்தை போய் பாருங்க, குஜராத்தை போய் பாருங்க. இல்ல இது வர இரு. இப்ப நீ 10th படிக்கிறேன்னு எடுத்துப்போம். நீ 10th ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் ஏதாவது நாசமா போறீன்னா நீ யாரை கம்பேர் பண்ணுவ? 10ஆம் கிளாஸ் பையனை கொண்டு போய் என்னது செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையனை கூட கம்பேர் பண்ணுவியா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் பையனோட நீ எது கம்பேர் பண்ற? அங்க குஜராத் நாசமா போனா எனக்கு நம்மளுக்கு என்ன எதுவும் வந்தா இது இந்த மாடல் அங்க வந்துட்டு அதான் ப்ரோ நம்ம தமிழ் மக்களை ஏமாத்துறாங்க. நம்ம ஒப்பிட வேண்டிய நாடுகள்லாம் நம்ம வந்து சிங்கப்பூர், மலேசியா இதோட நம்மள ஒப்பிடணும். சும்மா சிங்கப்பூரே இல்ல ப்ரோ, இல்ல சிங்கப்பூரே லேண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் இல்ல, பாப்புலேஷன் படி சென்னை விட கம்மி. சிங்கப்பூர்ல வந்து கம்பேரே பண்ண கூடாது. அங்க உள்ள தலைவர்கள்லாம் வந்து வேற லெவலு. இந்த மாதிரி வந்து இது ஏழையோட வயிற்றுல அடிச்சு வந்து எப்பவுமே இது என்ன பண்றாங்கன்னா ஆர்பிபி இந்த நருட்டோ நான் ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். அதாவது இவங்க வந்து சும்மா இப்பவுமே உத்தரப்பிரதேச பீகாரை வந்து ஏன் ஒப்பிடுறாங்கன்னா இவங்க சொன்ன எக்ஸாம்பிள் தான். நம்மளை விட சிறந்தவனை வந்து என்னைக்குமே கை காட்டினா வந்து இவங்களை குறை சொல்ற மாதிரி இருக்கும். நம்மளை விட யார் பின்தங்கி போயிட்டாங்களோ அவங்கள காமிச்சு இது இந்த டாக்டர் ஷர்மிளா கூட அதானே சொன்னாங்க, என்னங்க மகளிரோட இதை பத்தி பேசுறீங்க, போய் பீகார் உத்தரப்பிரதேசத்துல வாழ்ந்து பாருங்களேன். இது எப்படி பதில் ஆகும்? வசூல் ராஜால சொல்ற மாதிரி இது எப்படி பதில் ஆகும்? நீ ஒழுங்கா செய்யலன்னா நான் எதுக்கு உத்தரப்பிரதேஷ் பீகாருக்கு போனோம்? உன்னோட மோசமான மாநிலத்துக்கு போயிட்டு என் மக்கள் சிறந்தவங்க அவங்க கஷ்டத்தால இந்த மாநிலம் ஒரு அளவுக்கு மேல வந்திருக்கு. நீங்க ஒண்ணும் யாரும் தூக்கி கொடுத்துடல. தமிழ் மக்கள் உழைச்சுதான் இந்த தமிழ் மாநிலத்தை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஆட்சி அதிகாரம் இன்னும் சீரா இருந்திருந்தா போக வேண்டிய இடமே மேல. அதை விட்டுட்டு சும்மா வந்து நீங்க இது சரியில்லைன்னா பீகார் உத்தரப்பிரதேசத்துல போய் வாழ்ந்துதான் பாருங்களேன் கொஞ்ச நாள். ப்ரோ இல்ல ஒரு நிமிஷம் இல்ல சித் ப்ரோ, இல்ல என்னோட தொகுதியெல்லாம் இந்த ஓஎம்ஆர் சைடு கூட வந்துட்டு நான் காலேஜ் போனதெல்லாம் இந்த ஓஎம்ஆர் பத்தி எனக்கு கொஞ்சம் ஈஸியர் ஓஎம்ஆர்லாம் அதான் இல்ல ஒரு நான் நோட் பண்ணது என்னன்னா, அங்க கட்டுற பில்டிங்ஸ்ல பாத்துருப்பேன். ஏதாவது எனக்கு என்னன்னா ஒரு சின்ன பூகம்பம், அதாவது நீ சத்தியமா சொல்றேன் ஸ்டைலுக்கு செம்மையா கட்டிருப்போம் பாக்குறதுக்கு. நீ எப்படி சில நேரத்துல உண்மையிலே வந்துட்டு பூகம்பம் வரல நல்ல விஷயம்தான், ஆனா ஏதாவது வந்திருந்தா தெரியும். 2015லயே உங்க எதிர்கட்சியில இருக்கும்போது சென்னை சுத்தி நிறைய வெள்ளங்கள் வந்தது. அப்ப திமுக வந்து வலுவான எதிர்கட்சியா வந்து உக்காந்தாங்க. 90 எம்எல்ஏ வச்சு அவங்க தொண்டை நாட்டுல பண்ண பிரச்சாரம் என்னன்னா, நாங்கள் ஆட்சிக்கு வந்தா இந்த மாதிரி வெள்ளம் இந்த மழை தேங்குறது இதெல்லாத்தையும் முட்டு கட்டுவோம், சென்னை இந்த மாதிரி ரீஜனுக்கு எல்லாம் இருக்கவே கட்ட மாட்டாங்க, முட்டு வேணா கொடுப்பானுங்களே தவிர முட்டுலா கட்ட மாட்டாங்க. இல்ல இப்ப இல்ல இப்ப நான் சொல்றது என்னன்னா இல்ல ப்ரோ ஒரு நிமிஷம் இப்ப இல்ல ப்ரோ பர்மிஷனை மீறி பில்டிங் கட்டுறது ஒரு இது இருக்கட்டும். இப்ப மெட்ரோ கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆல்ரெடி அங்க ஓஎம்ஆர் ஈசிஆர் இருக்கிறவங்களே தெரியும், இது இருக்கிறதுலே வந்துட்டு டிராபிக்கை சுத்தி விட்டு அதுல இன்னொன்னு நான் நிறைய நேரத்துல கேட்பேன், நிறைய பேர் நருட்டோ தெரியாது, ஒரு மழை வரணும் ஒரு புயல் வரணும் நானே வேண்டுவேன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அப்பதான் இந்த இந்த ஆட்சியோடைய லட்சணம் தெரியும். சில பேர் நினைப்பானுங்க ஏன் நீயே வேண்டுறன்னு. அதான் நானே சென்னையில இருக்கேன், ஏன் எங்க ஏரியால நான் வேண்டுறேன். ஏன்னு கேட்டா இவங்க லட்சணம் அப்பதான் தெரியும் என்ன கேட்டா. ஏன்னா இப்போ ரொம்ப மோசமாகுது இந்த நேரத்துல. இவனுக்கு இப்ப ஒரு சொல்லிட்டா இந்த ஏடிஎம்கே பீரியட் எல்லாம் வந்துடல, இந்த நீலம் நாடா போயிடலாம், அதெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒண்ணு வந்தது சத்தியமா தாங்கவே தாங்காது. அப்பெல்லாம் ப்ரோ அதெல்லாம் அதோட லட்சணம் தான் பார்த்தோமே. ஒரு நாள் அரை நாள் மழை பெஞ்சதுக்கே இங்க தண்ணியே நிக்கல அதுன்னு ஒரு பிஆர் டீம் ஆரம்பிச்சிட்டாங்க. இல்ல ப்ரோ இதுல ஒரு நிமிஷம் இல்ல போன வருஷமும் முந்தின வருஷம் நினைக்கிறேன், அதான் 4000 கோடி வந்துட்டு இந்த ப்ரிகாஷன்ஸ் இதெல்லாம் வாங்கி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு எங்க வெள்ளத்துக்கு 4000 கோடி என்னடா பண்ணன்னு கேட்டாச்சா? இல்ல 4000 செலவாச்சு. நான் சொல்றேன் எங்க தெரியுமா ப்ரோ செலவாச்சு. சின்னவர் வந்து போன்ல பேசுற மாதிரி முதல்வன் மாதிரி ஒரு சீன் பண்ணாரு. ஹலோ உங்க ஏரியால தண்ணி நிக்குதா,
இங்க நிக்குதுன்னா போன் பண்ணுங்க, உடனே ஆமா இல்ல துணை அதான் முதல்வரை இல்ல தொடர்பு கொள்ளலாம். ஸ்விம்மிங் பூல் கட்டிட்டு எல்லாம் ரப்பர் டியூப் வச்சு ஆடுனுக்குறோம். அதான் தண்ணியில நிக்கல, நாங்களே ஸ்விம்மிங் பூல் கட்டி எல்லாம் ஜாலியா இல்ல ஆடுனுக்குறோம். பாத்தீங்களா, அந்த முதல்வன் மாதிரி ஒரு சீன் வச்சாங்க, எல்லாம் போன் கால்லாம் வச்சு பல தொகுதிகள்ல இருந்து நீங்க நேரடியா துணை முதல்வரை தொடர்பு நீங்க வேற கொள்ளலாம். அது ஜோக்கரா தாங்க முடிஞ்சது. இவங்க பண்றதெல்லாம் ஜோக்கர் மாதிரி தான் முடிஞ்சது. சரியா கோமாளி பயிலு வருது. அதான் சொல்றேன் இந்த இல்ல அலெக்ஸ், போட்டோ நீ ஷூட்டை சொன்ன ஒண்ணு கட்டி மாதிரிதான். வச்சுக்கிட்டு ஏங்க எங்க ஆளுக்கெல்லாம் வந்து போட்டோ ஷூட்லாம் நடத்த தேவையில்ல. அவர் படமே நிஜமா பண்ணிட்டாரு. அவர் 69 படம் பண்ணிட்டாரு. அவர் நிஜ வாழ்க்கையில நிஜமா வாழ்ற ஒரு மனுஷன். அவரை தலைவரா ஆக விடுங்க. தலைவர் மக்கள் ஏற்கனவே வந்து தேர்ந்து எடுத்துட்டாங்க. நீங்க வந்து எங்க தடுத்தாலும் நிஜ வாழ்க்கையில வந்து ஹீரோவா இருக்கிறவங்கள தான் விரும்புறாங்க மக்கள். உங்களை மாதிரி ப்ரோ இது சும்மா போட்டோ பரவாயில்ல ஷூட் ப்ரோ, இது பரவாயில்ல. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்றேன். அதான் அந்த 2 அந்த மாதிரி தான் 2023 24 நினைக்கிறேன். 23 எண்ட்ல டிசம்பர்ல மழை பெஞ்சது. அப்ப என் பர்த்டே. அது ஏன் அது பர்த்டேனால சொல்றாதான், ஏன்னா அலெக்ஸ் ரொம்ப ஜாலியா கொண்டாடல. அதான் நிறைய எல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குது இல்ல? வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு, கீழே வந்துட்டு பைக் நாசமா போயிடுச்சு. தெரியுது நல்லா, அதான் ஆல்ரெடி நாசமா போச்சுன்னு தெரியுது. அதான் ஆனா எவ்வளவு நாசமா போச்சுன்னு அதுக்கு அப்புறம் தான் தெரியுது. பைக் நாசமா போடுறது எனக்கு மேட்டர் இல்ல. வீட்டுல வந்துட்டு அதான் கடைக்கு போய் இது வாங்க சொன்னாங்க. பக்கத்து தெருவே காணும் தண்ணி. புரியுதா? இங்க 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 எங்க அபார்ட்மெண்ட்லாம் நிக்காது, பக்கத்து தெருவே காணும். நான் போறேன், அப்போ ஒரு அங்கிள் சொன்னாருதான், தம்பி பார்த்து போனாரு. ஏன் என்னாச்சுன்னு கேட்டா, இல்ல கரண்ட் ஒயர்லாம் அந்த இதுன்னா. எனக்கு அதை மீறியும் வந்துட்டு நம்ம இது என்னன்னு தெரியல, என்னமோ ஒரு தைரியத்துல போயிட்டேன். போகும்போதுதான் தெரியுது தண்ணி லெவல் ஏறிக்கினே இருக்குது. நான் கூட பரவாயில்ல பேண்ட்டை மச்சு போலான்னு பார்த்தா முட்டிக்கு மேல ஏறுது. வாவ் நைஸ். அதான் இல்ல என்னடா பண்ற, ரோடு ஏதோ கிட்டத்தட்ட பிளைன் ரோடு. புரியுதா? ஒரு நிமிஷம் இல்ல அதாவது அப்ப நான் யாருன்னா அப்படியும் பரவாயில்லன்னு போறேன். புரியுதா? அப்படியும் போகும்போது திடீர்னு ஒருத்தவனை சொன்னான் சார், அப்படியே திரும்பி வந்துட்டேன். என்னத்தவன் சொன்னான், ட்ரைனேஜ் அங்க அந்த சைடு வந்துட்டு இன்னொரு பக்கத்து தெரு இருக்கும். பக்கத்து தெருனா ஒண்ணும் இல்லை, அந்த சைடு ரைட் எடுத்தா வரும். அங்க வந்துட்டு அதான் ட்ரைனேஜ் தண்ணி போலன்னு சொல்லிட்டு அந்த மூடி இருக்கும்ல, மூடி வந்துட்டு 2 வந்துட்டு ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க போல. உள்ள ஒரு ஆளு உள்ட்டான். புரியுதா? உள்ள ஒரு ஆளு உள்ட்டான், இன்னொருத்தவங்க ஏதாவது உள்ட்டா. 2 பேர் மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனா எனக்கு தெரியல, அது ஒரு ஆள். ஆனா ஒரு ஆள் கன்ஃபார்மா உள்தான் வந்தது. காலைல பார்த்தா 2 ஆள்னு அது சொன்னாங்க. அது எங்க வீட்டுல எங்க அம்மா தான் சொன்னாங்க. எனக்கு இதுல ஹைலைட் என்னன்னா, அவன் விழுந்து ஒரு ரொம்ப நேரம் ஆகுது. புரியுதா? நான் அப்பதான் போறேன். அதான் போலன்னா என்ன, அது பக்கத்து தெரு போல, அந்த தெரு பக்கம் போறேன். அதான் இது கேட்ட உடனே அவ்வளவுதான், ஐயா சாமி யூ டர்ன். அதான் எனக்கு அப்பதான் இவனுங்களோட இது வருது. அதான் இன்னொன்னு. ஆனா பெட்ரோல் பங்க்ல பாவம் ஒருத்தரு வேலை செஞ்சு போயிருக்கிறாரு அந்த ஷிஃப்ட்ல. மண்ணெல்லாம் சரிஞ்சு பெட்ரோல் ப்ரோ ஒரு நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இது ஒரு 20 செகண்ட் தான், 20 செகண்ட் இல்ல தான், ஷார்ட்டா முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் காலைல வந்துட்டேன். வீட்டுல பாலம் என்ன சொன்னோம், இது திரும்ப செகண்ட் ரோடு பகல்னால சரி ஓகே. பாலம் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் ஃப்ரெண்ட்ஸோட இது போயிருந்தேன். ஒரு பால் பாக்கெட் எவ்வளவு தெரியுமா? 100 ரூபாய் மேல. நான் வீட்டுல 2 பாக்கெட் 200, சத்தியமா 200 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இதுல பக்கத்து கடையில ஜிபே பண்ணிட்டாதான் கையில இது எல்லாம் அங்க இருந்து வாங்கி கொடுத்தோம். ஃப்ரெண்டு வந்துட்டு ஒரு பாக்கெட் தான் வாங்கவே இல்லை அவன். புரியுதா? நான் சரி ஓகே ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும் இதெல்லாம் விட்டு கரண்ட்ல இருந்துச்சா சார்ஜ் போடுற அளவுக்கு? இல்லடா இல்ல இரு சொல்றது இல்ல சொல்றது கேளு. பால் வாங்கலாம் வாங்கிட்டு வந்து வச்சிட்டேன். ஈவினிங் டைம்ல கரண்ட் வருது. 2 நாளுக்கு ஆகுது. 2வது நாள் ஒரு கிட்டத்தட்ட 2 நாள் இல்ல, அன்னைக்கு ஈவினிங் டைம்ல கரண்ட் வருது. கரண்ட் வந்த பிறகு போட்டு நியூஸ் பார்த்தா பால்வன துணை அமைச்சர் பேசுறாரு, நாங்கள் எல்லாம் அதான் சரியான விலையில் தான் பால் விற்கிறோம், அதான் பால் எல்லாத்துக்கும் கிடைக்கிறது. எனக்கு என்னன்னா, நான் காசு கொடுத்து அதிகமா வாங்கினது எனக்கு கணக்கு தெரியல. சத்தியமா சொல்றேன், இங்க ஒரு முஸ்லீம் எனக்கு தெரிஞ்சவங்க ஃபேமிலி எல்லாம் இருக்காங்க. அசிங்கமா திட்டினாங்க. சத்தியமா அவங்க திட்டின வார்த்தையெல்லாம் இங்க திட்ட முடியாது. டிஎம்கே அவ்வளவு திட்டினாங்க. அவன் கண்ணெதிர்க்க பார்த்த அந்த டைம். ஏன்னா ப்ரோ விஜய் நடக்கிறது அந்த சிச்சுவேஷன்ல பாலோடையும் நடக்கும். பாட்டிலுக்கு 10 ரூபாய் இல்ல ப்ரோ. ஏன்னா சின்ன குழந்தைகள் பால் கிடைக்கல. புரியுதா? ஆமா இல்ல அந்த இது ரேட் சொன்னாங்க தெரியுமா? அது எப்போ நார்மலைஸ் பண்ணி விற்க ஆரம்பிச்சாங்கன்னா, ஆஃப்டர் கரண்ட் வந்ததுக்கு அப்புறம் நார்மலா வந்து எல்லா ரோடுக்கும் வந்து ஐ மீன் எப்படி சொல்றது, டிராபிக்லாம் இல்லாம கொஞ்சம் ஸ்மூத்தா ரன் ஆகும் தெரியுமா? அந்த மாதிரி டயத்துல வந்து ஒவ்வொரு ஏரியாவுக்கு வந்து பால் வித்துக்கிருக்காங்க. ஆவின் வந்து திரும்ப வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சு. 2 நாள் ஆவினும் கிடைக்கல.
புரியுதா? அவங்க எங்கேயுமே வெளியே வரல, அவங்க பால் எதுவுமே எடுக்கல. இந்த மத்த நார்மலா பிரைவேட் கம்பெனி இருக்கு தெரியுமா, அவங்க ஏதோ வந்து ஸ்டாக் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எத்தனையோ பால் பாக்கெட் வாங்கி கெட்டு போன பால் பாக்கெட் எல்லாம் இருக்கு, ரீசேல் பண்ண முடியல, திரும்ப கடைக்காரனே எடுத்துக்க மாட்டேங்கிறான். எவ்வளவு பிரச்சனை வந்துச்சு, அதை எதுக்குமே பதில் இல்ல. அதே மாதிரி வந்து எவ்வளவு ஜாமா இப்ப இல்ல நருட்டோ, இப்ப என்ன கேட்டா அமெரிக்காலயும் அந்த மழை பெஞ்சா வெள்ளம் வரும், ஏன் ரஷ்யாலயும் வரும், எல்லா இடத்துலயும் வரும், புரியுதா? ஆனா அங்கெல்லாம் வந்துட்டு அதிகமா பெஞ்சாதான் வரும். இங்கெல்லாம் உண்மையிலே நான் நோட் பண்ணி 50 பார்த்த, சென்னையில நோட் பண்ணி வரையெல்லாம் பார்த்த அவர் சொல்றேன். சொன்னாருங்க அமைச்சர். அதுக்கப்புறம் வேற இன்னொரு ஒரு பாயிண்ட் சொன்னாங்க. ஆமா, இதுக்கு மேல எவ்வளவு பண்ண முடியும்? வேளச்சேரி எம்எல்ஏவோ ஏதோ ரொம்ப அலட்சியமா பேசினாரு. இந்த மேல எவ்வளவு பண்ண முடியும்? இப்படி வந்தா இந்த மழைக்கு இதுதான் லட்சணம்ங்கிற மாதிரி பேசினாரு. ஆமா இல்ல 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 ப்ரோ, இல்ல அவன் ஒரு எப்படி நிமிஷம், இல்ல பேசினா இல்ல எனக்கு இல்ல இல்ல அது எனக்கு இல்ல நல்லா இருக்கு. அது ஏன்னு சொல்றேன், இல்ல இல்ல அது ஏன்னு சொல்றேன். உண்மையிலே வேளச்சேரியில வந்துட்டு நிறைய புறம்போக்கு நிலம் வந்துட்டு பார்த்தா அப்ப ஆறுதான் நிறைய பேரு. ஏரி தானே. ஒரு நிமிஷம், ஆமா இல்ல இந்த அதே ஒரு நிமிஷம் இல்ல விக்டர் இது மைக் எல்லாருக்கும் தெரியும் போட்டேன். இல்ல வேளச்சேரின்றது ஏரி அதெல்லாம் தெரிஞ்சுக்காது, ஆனா என் ஃப்ரெண்டே வேளச்சேரி தான். ஆனா அப்பெல்லாம் தெரியாதா இல்ல வீடு அதான் கீழே ஃபர்ஸ்ட் கேட்டுதானோ. ஃப்ளோர் தான். அவன் அந்த எம்எல்ஏ என்ன சொல்லியிருந்தான ஒரு வார்த்தை, ஏன்பா இந்த மாதிரி ஏரி பகுதியில வந்து நீர்நிலை பகுதியில வந்து நீங்க இடத்த வாங்கிட்டு இப்ப தண்ணி வந்துருச்சுன்னா என்ன செய்யறது, அந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தான். இல்ல இல்ல அதுக்குதான் ஒரு போட்டு நிமிஷம், என் புலந்தாங்க. ஃப்ரெண்ட்லாம் இல்ல இல்லடா, என் ஃப்ரெண்டு இன்ஸ்டாகிராம்ல இப்ப சாட்ல இது பேசியிருந்தான். அதான் என்னன்னா அசிங்கமா திட்டினா. அது ஏன்னு கேட்டா பட்டா போட்டு குத்தது யாரு? அப்பார்ட்மெண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுத்தது யாரு? அதேதான் முதல்ல எலக்ட்ரிசிட்டி பில் இல்லடா, எலக்ட்ரிசிட்டி பில்ல இருந்து எல்லாத்தையும் காட்ட தானே கட்டணும் வரானுங்க. இல்ல ரோட் டாக்ஸ் இல்ல எலக்ட்ரிசிட்டி பில்லு ஃபர்ஸ்ட் எல்லாமே. வந்து நீ ஹோம் டாக்ஸ் வாங்கிருப்பீல, வீட்டு வரி வாங்கிருப்பீல, வீட்டு வரி வாங்கும் போது எல்லாமேடா, இல்ல இல்ல பட்டா கொடுத்து வீட்டு வரி எல்லாம் வாங்கும் பண்ணிட்டேன். போதே தெரிய வேணாமா இந்த இடம் வந்து எங்க இருக்குது, ஏன் இப்படி இல்ல கட்டிருக்கானுங்க, இல்ல இதுக்கு சொல்லிருக்க வேணாமா? அததான் அதான் சொல்றேன், இருக்கிறது எல்லாம் பண்ணிட்டு என் ஃப்ரெண்டு வேலை செய்யுது ஜிம்மி அவனே சொல்லுவான். அதான் என் நிறைய பேர் தெரியும் இவனுங்களாம். அதனால வேளச்சேரி பெருசா எடுத்துக்க மடிப்பாக்கம் மாட்டேன். ஏன்னா வேளச்சேரி சைட்ல எல்லாம் தண்ணி ஏறிடும், வேற எதுவும் பண்ண முடியாது. டேய் எருமை அதான் நான் இதுல நருட்டோ இது எவ்தமா இது ஈஸியா ரூபாய மாதிரி நாசமா போகுதுன்ற வேளச்சேரி போயிட்டான். என் தம்பியோட காக்னிசன்ட், என் தம்பி ஃபர்ஸ்ட் ஒர்க் பண்ண அந்த ப்ரீவியஸ் பில்டிங்ல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் என்ன கேட்டா இல்ல சிஎம் ஏரியா, அண்ணா நகர், ஒரு சில ஏரியாஸ் இது மட்டும் தான். என்ன கேட்டா கரண்ட் மட்டும் சில நேரத்துல போவோம், அது மட்டும் வந்துடும், அவ்வளவுதான். இது எல்லாமே வந்து டேமேஜ் தான். அதான் இப்ப எக்ஸ்எம் இருக்காப்ல, முன்னாள் மு கருணாநிதி, புரியுதா? அவங்க வீட்டுக்குள்ளே தண்ணி போச்சு, என்னத்த சொல்ல, அவன் சொந்த அப்பனே காப்பாத்த முடியாத அளவுக்கு திருநற்ற ஆட்சியா இருக்குது. சரியா? அந்த வகையில எங்க ஏரியா ஓரளவுக்கு பரவாயில்ல போல, உங்க ஏரியால தான் ரொம்ப மூட்டமா இருந்தாலே ஒரு பிஆர் டீம் உருவாயிடும் ப்ரோ. நம்ம சொல்ற குற்றச்சாட்டெல்லாம் வந்து கவுண்டர் பண்றதுக்கு இவங்க வந்து தூர் வார மாட்டாங்க, பைப்பு போட மாட்டாங்க. கவுண்டர் பண்றதுக்கு ஒரு பிஆர் டீம் தான் வச்சிருப்பாங்க. போட்டோ ஷூட் நடத்தி மேயர் பிரியா உடனே இது போட்டுட்டு வந்துருங்க. அவங்க என்னது ரெயின் கோட் போட்டு சுத்துறது, என்ன இங்க மக்கள் தான் துவைச்சிட்டு இருப்பாங்க. அது நேரலையில அந்த காட்சிகள் தான் போயிட்டு இருக்கு. அவங்க ஏதோ தண்ணி இல்லாத இடத்துல ஒரு போட்டோ ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதேதான், போட்டோ ஷூட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீச்சல் அடிக்க விட்டாருன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. ஸ்டாலின் தான் விட்டாரு. அது ராயபுரம் இல்ல, அதான் அவங்க ராயபுரம் சைடு. இது அதான் எளிய மக்களோட கஷ்டம். அதுதான், புரியுதுங்களா? இவங்க போட்டோ ஷூட் முதல்வன் இந்த சைடு கூட ரொம்பலாம் இல்ல, நீங்க சொல்ற அளவுக்கு எல்லாம் இங்க வராது. இந்த சைடுல நீ எந்த ஏரியா? ஆனா அந்த சைடு தான் ராயபுரம், இந்த சைடுல தான். டேய் அங்க இல்லடா, பீச் சைடுல பாரு, உங்களுக்கு இதுவுமே வீடு இது பாதிக்காது, பெரியதா தெருதான் பாதிக்கும், புரியுதா? இப்ப எங்க ஏரியாலே வந்துட்டு எனக்கு இங்க வராது பெருசா, ஆனா பக்கத்தெருக்கு உன்னால போக முடியாது. உன்னை போவே நீ முடியாது, அதுதான் மேட்ரு. ஏன்டா எல்லாமே இது எப்படித்தம்மா? இல்ல இல்ல நருட்டோ, இவர் யார் தெரியுதா? வீட்டுல இருந்தீங்கன்னா வந்துட்டு வெள்ளத்தப்ப வந்துட்டு போன் பண்ணுவாரு, ஸ்விக்கி அந்த மாதிரி ஆர்டர் பண்ண விட்டுருவாரு. அதான் அப்ப பிக் பாஸ்கெட்ல வந்துட்டு ஆர்டர் பண்ணுவாரு. நான் பிராட்வேல தான் இருக்கேன் இப்போ வரைக்குமே. வந்து மழை பேஞ்ச உடனே தெரியும், அந்த ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இருக்கிற எல்லா தண்ணியும் டக்குன்னு வெஹிக்கிள் வந்து ஃபுல்லா வந்து ஒரு பாதி டேங்க் அளவுக்கு வந்து சம்மர்ஜ் ஆயிரும் ஒரு 1 ஹவருக்குள்ள. ஏன்னா ரோட் வே அப்படி இருக்கு. நீங்க வந்து வீட்டுக்குள்ள தண்ணி வருதா, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அப்ப ரோட் கடையில வச்சிருக்காங்க, அவனோட நிலைமை என்ன?
ரோட்டு கடையில இது இதுல அவங்களுக்கு யாரு ஒரு பாதுகாப்பு இல்ல கொடுத்தது? இதுல ஒரு சின்ன பையன் இப்ப ஷாக் அடிச்ச ஒரு பையன் ஒரு பெரிய ஆமா பையன் காப்பாத்தன ஞாபகம் ஒரு எங்க பையன் இது ஆமா யாருமே வந்துட்டு இல்ல அந்த கரண்ட் கம்பெனியா சரியா இல்லைன்னு சொல்லிட்டு கேட்கல, அது வேற விஷயம். ஆனா உண்மையிலே வெள்ளம் வரும்போது இல்ல வெள்ளம் என்ன மழை பெய்யும் போதே வந்துட்டு அந்த கரண்ட் ஒயர் இந்த ரோட்ல பாஸ் ஆகும் பாத்தியா, அதான் ரோட்ல இது வந்துட்டு சத்தியமா அந்த அன்னியன் சீன் தான் ஞாபகம் வரும் எனக்குலாம். டக்குன்னு சரண் ஞாபகம் வரும். அதான் தவளை தான் எனக்கு பயமா ஞாபகம் இருக்குது. வரும் அலெக்ஸ். ஒண்ணு பைக்ல தான் ஒரு ஆமாமா தவளை விழுங்க. பைக்ல போனா போறது. பார்த்தோமே நேத்தி. இந்த பையன் மட்டும் இல்லன்னா அதே சீன் தான் ஆயிட்டு இருக்கும். அன்னியன் சீன் தான் ஆமா ஆயிட்டு இருக்கும். செத்துட்டான். அந்த பையன் தான் காப்பாத்திருக்கான். ஆனா இதெல்லாம் வந்து அலெக்ஸ், ஸ்டேட்டோட நிறைய ஃபெயிலியர். பேரு இந்த இல்ல மழை பெய்யும் போது கரண்ட் ஒயர் அறந்து அதுல எத்தனை பேர் இறந்து போறாங்க. எல்லா டைமும் நடந்துதான் இருக்கு. இது நிறுத்த போன முடியல. ஐ மீன் இந்த வாட்டி முதற்கொண்டு வந்து எங்க ஏரியால ஒரு ஹிந்தி பையன் மவுத்து வடக்கு தொழிலாளி எங்க பிராட்வேல அதாவது நானே அங்கதான் வந்து ஏடிஎம்ல தான் வந்து இது பணம் எடுப்பேன். அங்க போய் ஒரு பையன் வந்து வடக்கு தொழிலாளி தான். அந்த மலையில வந்து கொஞ்சம் தண்ணி எப்படி சொல்றது, ஒரு கரண்டக்காலிக்கு மேல வந்து தண்ணி ஏறிடுச்சு ரோட்ல, சரியா? ஆனா வந்து மக்கள் எல்லாம் கொஞ்சம், ஏன்னா எங்க ஏரியாவில் வந்து இந்த கரண்ட் இந்த மாதிரி வந்து அவ்வளவு ப்ராப்ளம் வந்ததுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேஷுவலா நடக்கவும் உளுந்து கடந்திருக்கு. கரெக்டா ஏடிஎம் கதவை திறக்கிறான், உள்ள போனதோட ஸ்பாட் அவுட் அந்த செகண்டே. இந்த வாட்டி இப்ப லைட்டா ஒரு மழை பெய்யல அதுக்கு நான் கூட சொன்னேனே தான் இந்த இல்ல எங்க ஏரியால கூட அதான் ஒருத்தன் டிரைனேஜ் இந்த மூடி தான் திறக்கும் போது இது போட்டாங்க. இப்ப உண்மையிலே தண்ணி கம்மியா தண்ணி ஃபாஸ்டா போறதுக்கு டிரைனேஜ் மூடி திறக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நீ திறந்துட்டே ஏதாவது டிவைடர் சைட்ல ஒரு 2-3 புரியுதா 2-3 இதெல்லாம் வச்சுட்டு அங்க போற மாதிரி ஏதாவது ஒண்ணு இருக்கணும். இல்ல ஃப்ளோட்டிங் இது வைக்கணும். எப்படி சொல்றது, ஒரு டினோட்டர் மாதிரி அந்த ஆரஞ்சு இல்ல கலர்ல ஏதாவது இல்ல இப்ப நான் ஒண்ணு வராது அதான் இல்ல அந்த அளவுக்கு வேணா ஒண்ணு டிவைடர் புரியுதா, ரெண்டு வச்சாலே போதும். மேக்ஸிமம் யாரும் வரமாட்டானுங்க புரியுதா. ஆமா இவனுங்க அது பாட்டுக்கு தண்ணி போயினே இருக்குது. எவன் காலை விட்டானு இது தெரியல. ஆனா நியூஸ் வந்துச்சு காலைல தெரியுமா, பார்த்தேன். எவ்வளவு இது இல்ல அலெக்ஸ், நீ சொன்னா தெரியுமா இப்போ வந்து இது எவ்வளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து தமிழ்நாட்டுல எவ்வளவு இருக்குது, அதை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு. இன்னைக்கு பிடிஆர் இதை வந்து தியாகராஜன் வந்து என்ன எதுக்கு புலம்புனாரு, அவருக்கு தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து கொடுத்துருக்கதா. ஆனா அந்த ஐடி தொழில்நுட்பத்துறை தான் நம்ம தமிழ்நாட்டுல ஐ மீன் சென்னையை பொறுத்த வரைக்குமே வந்து ஹப்புனா ஐடி தான். நீ வந்து கோயம்புத்தூர்ல வேணா வேற ஏதாவது சொல்லிக்கலாம், நீ வந்து இந்த நூறு உற்பத்தி தொழிற்சாலை இல்ல பஞ்சு உற்பத்தி சாலை அப்படின்னு. சென்னையை பொறுத்த வரைக்கும் சொல்லுங்க. இப்ப இவ்வளவு நாளா நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, தண்ணி வந்து இந்த மாதிரி தேங்குது இதுவாகுதுன்னு, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு நீ நினைக்கிற? தீர்வுனா கரெக்டா வந்து உங்களுக்கு இல்ல நம்ம வந்து எல்லா இது ஒழுங்கா வைக்கணும். அத சீவேஜ் சிஸ்டம் எல்லாத்துக்குமே வந்து நிதி ஒதுக்கீடு பட்டிருக்கல, அத வந்து ப்ராப்பரா ஓகேடா அட்லீஸ்ட் ஒரு 30% to 40%, நான் வந்து 100% சொல்லல, 30 to 40% சீவேஜ் சிஸ்டத்துல வர்ற காசு அப்படியே போட்டாலே யாரும் 85% ஆஃப் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிதி ஒதுக்கிறது அவ்வளவு 10,000 கோடி, அத கூட வாங்குற 80% வந்து ஒரு நிமிஷம் இல்ல உன்னால தமிழ்நாடு முழுக்க பண்ண சொல்ல. ஏன் இது சென்னை மட்டும் பண்ண சொல்றேன்னா, நான் சென்னைன்னு சொல்ல, உனக்கு சென்னை வந்துட்டு இப்ப மத்த டிஸ்ட்ரிக்ட் மத்த எதுல இருந்தாலும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது புரியுதா, இந்த மரம் மலை புரியுதா, மலைனா அந்த மலை இல்ல ஹில்ஸ் புரியுதா, ஏதாவது ஒண்ணு இருக்கும் உங்களுக்கு, ஏதாவது ஒரு புரியுதா ஸ்டோர் ஆகுறதுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கும். சென்னைலாம் இங்க ஒரு கூந்தலும் கிடையாது புரியுதா. இவனுங்க என்னன்னா இன்னொரு டெவலப்டு இது புரியுதா, இருக்கிறதுல அதான் இல்ல மும்பை மாதிரி தான் டெவலப் பாப்புலேட்டட் டென்சிட்டி இருக்கல, பாப்புலேட் டென்சிட்டி தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டுல மத்த ஒரு 2-3 டிஸ்ட்ரிக்ட் தான், 2-3 டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஒரு பாப்புலேஷன் தான் வந்துட்டு சென்னையில இருக்குது. 2-3 டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறது. இப்படி இருக்கிற இடத்துல இந்த வேலை பாக்குறானுங்கன்னா இவனுங்க தான் இந்த கன்னியாகுமரி இது மதுரை சேலம் இதெல்லாம் சொல்ல வேணும். நீ ஹெட் இது பாரு சென்னைய, இங்கேயே தான் இங்கே. ஆனா சத்தியமா நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன், வெள்ளத்துல தான் கரண்ட் எல்லாம் கட்டி இதெல்லாம் போயினுக்குது. நருட்டோ நம்ம ட்விட்டர்ல இருக்கோம்ல பக்கத்து டிஸ்ட்ரிக்ட் பசங்க சிரிக்கிறானுங்க சார். அது என்ன டேக் பண்ணி சிரிக்கிறான் ஒருத்தன். அன்னைக்கு தான் தோணுச்சு ஏன்னா நான் வந்துட்டு அந்த டைம்ல ஒரு சில பேர்கிட்ட சண்டை வலிச்சு வச்சிருப்பேன். சண்டைனா என்ன, சும்மா பண்ணுக்குது, யாரும் சண்டைலாம் இந்த மாதிரி கெட்டவத்தெல்லாம் இல்லை. இப்போ அதான் ஊர் சண்டை வரல, ஏன் இப்ப இவன் கூட ஏதான் ஃப்ரெண்டு கூட இவன் சுந்தர் கூட சண்டை போட்டிருப்பான். அதான் அவன் இது தருமபுரி சென்னை தான் மாசம் நம்ம சண்டை போடுவோம். ஆனா உண்மையிலே இந்த விஷயத்துல சென்னைலாம்
இல்ல இதுவே நிறைய இதெல்லாம் இல்ல அலெக்ஸ், டென்ஷன் ஆகும் கிட்டத்தட்ட சில வந்து நம்ம 7 to இப்ப 8 கோடி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டோட பாப்புலேஷன். என்னன்னு சென்னையோட பாப்புலேஷன் மட்டும் மினிமம் வந்து அந்த பாப்புலேஷன் டென்சிட்டியை வச்சு மட்டுமே 1C. புரியுதா? அதாவது வடக்குல இருந்து வர்றவங்க, கேரளா, ஏன்னா அந்த ஹப்புல இது வந்து நீ அதாவது எப்படி சொல்றது, மக்கள் வந்து லிவிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லும் போது நம்மளால கணக்கெடுக்க முடியாது. இந்த வந்து தங்கி இருக்கிறதை விட வந்து அதாவது ஒரு நாளைக்கு இத்தனை பேர் வந்து இருப்பாங்க சென்னையில அப்படின்னு கான்பிடண்டா சொல்றது 1 crore மக்கள். அப்ப அவ்வளவு பாப்புலேட்டரான இதுக்கு வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்? அப்படிங்கும் போது இப்ப அதுக்கான பாதுகாப்பு எவ்வளவு இருக்கணும்? இதெல்லாம் வச்சுதான் வந்து ஒவ்வொரு துறைக்கு வந்து இது இவ்வளவு கெப்பாசிட்டி, இவ்வளவு ஸ்ட்ரென்த் உங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படி ஒரு முக்கியமான துறை தான் சென்னையில வந்து ஐடி. சரியா? நம்ம வந்து டைட்டில் பார்க்கா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு இன்னைக்கு வந்து அந்த அமைச்சர் வந்து எதிர்கட்சி அமைச்சர் வந்து கேட்கிறாப்புல, இந்த மாதிரி டைட்டில் பார்க் மட்டும் தான் இருக்குது, கோயம்புத்தூர்ல ஒன்று உருவாகி இருக்கு, அது பிடிஆர் தியாகராஜ் சொல்றாப்புல, டைட்டில் பார்க்க என் கட்டுப்பாடு இல்லப்பா, நான் வந்து ஐடின்னு சொல்றேன், ஆனா ஐடினாலும் வந்து இதை வந்து என் கட்டுப்பாடு இல்ல, தொழில்துறைன்னு ஒருத்தவங்க வச்சுக்கிருக்காங்க, நான் வந்து பேரளவுல இருக்கேன் அப்படின்னு சொல்லிருக்கு. அதுக்கு அம்மா டிஎம்கேவோட ஊதுகுழல் வந்து அந்த சபாநாயகர் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாப்ல, ஏங்க இப்படிலாம் புலம்புறா இருந்தா போய் தனியா புலம்புங்கிற மாதிரி, இதெல்லாம் வந்து உங்க மனசுல உள்ள இதெல்லாம் சொல்ல வேணாம், இதை வந்து இதுன்னு பண்ணிக்கோங்க, பொது வேலையில இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இதுங்கிறாங்க. புரியுதா உனக்கு? ஒரு சபாநாயகர் வந்து இது பண்ண சொல்லுங்க. நீங்க சொன்னது கரெக்டா சொன்னீங்க. அதுல சின்ன திருத்தம் என்னன்னா, பிடிஆர் வந்து கடந்த 20 வருஷமா ஐடி துறைக்கு ஐடிஓ டிபார்ட்மெண்ட் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் மினிஸ்ட்ரியில கண்ட்ரோல் பண்ணக்கூடிய பில்டிங்ஸ்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த எல்காட் எஸ்சிசி இதை மட்டும்தான். இந்த எல்காட் மட்டுமே இந்த டைட்டில் பார்க்கு, இந்த மினி டைட்டில் பார்க் எல்லாமே சொன்ன மாதிரி நம்ம இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் நம்ம டிஆர்பி ராஜா கீழே போயிடும். அவரு அதுல சொன்ன விஷயம் என்னன்னா, யாருக்கிட்ட உங்களுக்கு பணம் இருக்கோ, யாருக்கிட்ட ஃபண்ட் இருக்கோ, அவர் யூஸ் பண்ண லாங்குவேஜ் பாருங்களேன். எனக்கு வந்து அது மேலோட்டமா நம்ம அப்படியே கடந்து போயிடக்கூடாது. அவர் புலம்புனாருன்னு சொன்னதை விட அவர் யூஸ் பண்ண சாய்ஸ் ஆஃப் வார்த்தைகள் தான். எனக்கு அங்க யாருக்கிட்ட பணம் இருக்கோ, யாருக்கிட்ட அதுக்குரிய அதிகாரம் இருக்கோ, அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு லென்த்தா ஒரு லைனா பேசியிருப்பாரு. சோ அதாவது எப்படி அழகா சொல்லியிருப்பாருன்னா, என் துறைக்கு வந்து குறைவான நிதி மட்டுமே ஒதுக்கப்படுகிறது, மற்ற மாநிலங்களை போல் இல்லாமல் தொழிற்பூங்காக்களின் சிறு பகுதி மட்டுமே என் துறை விஷம் உள்ளது. அதாவது ஐடி பார்க்ஸோட ஒரு பார்ட் ஆஃப் இதுதான் வந்து அவன் கையில கொடுத்து, ஆனா ஐடி இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு தலையில வந்து ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ப்ரோ, முக்கியமான டைட்டில் பார்க்கு கடந்த 20 வருஷமா இப்படிதான் இருக்கு. இப்ப இந்த டிஎம்கேல ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி தெரிஞ்சாங்க தெரியுமா, ஐடிக்குன்னு ஒரு துறை உருவாக்கணும், நாங்க பல சீரமைப்புகள் செஞ்சோம், அந்த டேஷ் எடுத்தோம், இந்த டேஷ் எடுத்தோம். இப்ப வந்து நம்ம வந்து சென்னையில இருக்க ஐடி பார்க்ஸோட பெஸ்ட் இது திருவான்மையூர்ல உள்ள டைட்டில் பார்க்கு, அடுத்து நியோ டைட்டில் பார்க்கு, ரெண்டுமே வந்து இருக்கலே வந்து அவ்வளோ பெரிய இன்கம் ஜெனரேட் பண்ணுது, அவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு, அதை டெவலப் பண்ண அதுல இருந்து வர ஃபண்டு வேற லெவல்ல இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அந்த பார்க்ல எதுக்கு எடுத்துருக்காங்கன்னா இடம் தான் அவங்களோடது, இடமும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் தான் அவங்களோடது. அதுல வேலை செய்யணும்னா அதுக்கு ரெண்ட் இதெல்லாம் இருக்கு ஒவ்வொரு பிரைவேட் செக்டரும். அப்பனா அவ்வளவு வருமானம் வருது. அந்த வருமானத்தை வச்சுட்டு திரும்ப வந்து திரும்ப டெவலப் பண்ணணும். இந்த மாதிரி இந்த வருமானத்தை நீங்க தொடக்கூடாது, இதெல்லாம் இன்னொருத்தர்கிட்ட போயிருந்தோமா, ஆனா நீங்க ஐடிஐ மட்டும் நாங்க கேள்வி கேட்போம்னா அது எப்பேற்பட்டது, அதுதான் அவர் அவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காப்ல. எனக்கு வந்து காசு வந்தாதான் நான் வந்து அந்த ஐடில வந்து திரும்ப செய்ய முடியும். 2 பேரும் இது டைட்டில் பார்க்காட்டும் நியோ டைட்டில் பார்க்கா இருக்கணும், ரெண்டுமே வந்து என் கையில அதை தரல, அதுல உள்ள வருமானம் எதுவுமே நம்மளுக்கு வர்றதில்ல, அப்படின்னா நான் எப்படி திரும்ப செய்ய முடியும் அப்படின்னு ஒரு கொஸ்டின் ஆச்சு. ஓப்பனா உடச்சு விட்டாப்ல. இப்ப அதுக்கு சம்பந்தமே இல்லாம திமுகவோட அந்த அறிவார்ந்த ஐடிவிங்கன்னு சொல்லக்கூடிய வந்து பேரளவுல அந்த அறிவுக்கும் அதுக்கும் சம்பந்தமே இல்லாத ஆளுங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, புரியுதா உங்களுக்கு? பேரளவு ஏன்னா நான் இப்ப வந்து வார்த்தையை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பேசிடும் அப்படியே. இனிமேல பேச்சு இல்ல, வீச்சுதான், இறக்கி விட்டுருவோம் மகனே. சொல்லு இந்த மாதிரி வந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாட்டி திறன் கூட வந்து அதாவது எப்படி சொல்றாரு, அசாதாரண நிலை தொடர்கிறது, திறன் மற்றும் அதிகாரம் உள்ளவிடம் மட்டுமே கேட்க வேண்டியதை போல் கேட்டால் கிடைக்கும். எப்படி சொல்லணும்? திறன் மற்றும் அதிகாரம் உள்ளவர்களிடம் கேட்க வேண்டியதை கேட்டால் கிடைக்கும். அப்படின்னா என்னன்னா, என்கிட்ட அதிகாரம் கூட இல்ல, அதுக்காக அதாவது என்னை வந்து திறமையற்றோடு சொல்லிட்டாங்களாம்.
எந்த அளவுக்கு வார்த்தை யூஸ் பண்ணிருக்காருன்னு பாருங்க. திறன் மற்றும் அதிகாரம் உள்ளவர்களிடம் மட்டுமே கேட்க வேண்டியதை கேட்டால் கிடைக்கும்னா எப்படி கேட்கணும்னு உங்களுக்கு தெரியும். நீ லஞ்சம் கொடுக்கணுமா இல்ல மிரட்டி கொடுக்கணுமோ நீ அப்படி வேணா கேட்டுக்கப்பா. ஆனா அந்த என்கிட்ட திறமையும் இல்ல என்கிட்ட அதிகாரமும் இல்லைன்னு சொல்லிட்டாரு. அப்ப திறமை இல்லைன்னு என்ன சொல்றாருன்னா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நான் திறமை இல்ல வேணாம், திறமை இல்லாத வேணாம். இந்த அளவுக்கு இத்தனை வார்த்தையை வந்து முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ இதை எப்படி சொல்றது, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லிட்டாப்ல. புரியுதா உங்களுக்கு? அவர் மனசுக்குள்ள குமுறல் இருக்கு, சான்ஸ் கிடைக்கிற இடத்துல அதான் சொல்றேன். அவர்ல ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் பர்சன். இவங்கள மாதிரி இதுக்கு அந்த ஊதுகுழல் இல்ல போக மாட்டாரு, கீழ்த்தரமா. அந்த ஊதுகுழல் அப்பாவு என்ன சொல்லியிருக்காப்ல சபாநாயகர், அதாவது திமுக ஊதுகுழல், அதாவது சபாநாயகர்னா என்ன இருக்கும்னா 2 செயலையும் கருத்தை வாங்கிட்டு நீங்க இதை பேசலாம், இத அதாவது கரெக்டா ஒரு நாட்டம மாதிரி இருக்கணும். இவர் என்னன்னா ஊதுகுழலா மாறிட்டாப்ல. ஓகே ஓகே சார், மே கவின் சார் அப்படிங்கிற மாதிரி. ஓகே ஓகே இது முதலமைச்சர் சொல்லிட்டாப்ல, இதுதான் டெசிஷனு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் என்ன சொல்றாரு, துறை சார்ந்த பிரச்சனைகளை முதல்வர்களிடம் பேசி தீர்வு காணுங்கள், உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர் நேர்மையான பதிலை வழங்க வேண்டும். இதை இப்ப வந்து இவர் வந்து என்ன சொல்லிட்டாராம், பொய் சொல்லிட்டாராம், நேர்மை இல்லாம சொல்லிட்டாராம். இல்ல நேர்மையான வார்த்தை யூஸ் பண்ண மாதிரி தெரியல, ஏதோ பாசிட்டிவா சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்தாரு. இல்ல நான் வந்து என்கிட்ட இருக்குது அந்த இது, நான் எப்படி சொல்றது, நான் வேணா அந்த போஸ்ட வந்து நான் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு, மேல ஷேர் பண்றேன். இல்ல நேரட்டும் அது நேர்மைன்னு சொல்ல, அவர் அப்பா சொன்னது பாசிட்டிவா பதில் சொல்லுங்க அப்படின்னு. இல்ல என்கிட்ட இருக்குது, நான் வந்து நியூஸ்ல உள்ளதே வச்சிருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஒரு கிளிப்பை தான் வந்து நியூஸ்ல வந்து போட்டு காட்டுவாங்க, ஃபுல் நியூஸை வந்து அதை வந்து அந்த முக்கியமான வார்த்தையெல்லாம் வந்து நியூஸ் தான் வந்து. அப்பாவை சொன்னதா தானே சொல்றீங்க? ஆமா அப்பாவை சொன்னதை நான் வந்து இப்போ அப்படியே மேலே ஷேர் பண்றேன், புதிய தலைமையில உள்ளதுதான். நான் கூட இன்னைக்கு வந்து வச்சு அதை வச்சுதான் அடிச்சிருக்கேன். அந்த வார்த்தை யூஸ் பண்ண இல்ல நான் தான் காட்டுறேன், நான் எதுக்கு போய் சொல்லணும், இதான் இருக்குங்க. இல்ல ஆக்சுவலி அப்படி இல்ல, ஐ மீன் தவறான புரிதல் தான். அந்த அப்படியே மேல ஷேர் பண்றேன் பாருங்க. ஷேர் ஆயிடுச்சா? அதாவது துறை சார்ந்த, அதாவது 2 இது ஷேர் பண்ணிப்பேன். அந்த செகண்ட் உள்ள வந்து பாருங்க, ஜஸ்டின் போட்டிருக்கோம், ரெண்டுமே புதிய தலைமை தான். அந்த 2ஆவது போட்டோ பாருங்க, வந்துருச்சா மேல? எனக்கு பக் எனக்கு வரல. வந்துருச்சா? இப்ப மேல வந்திருக்குமே, ஏதோ ஒரு மூளை டிஎம்கேக்கு சப்போர்ட் வந்துருச்சு. அந்த 2ஆவது போட்டோ படிச்சுப்பாங்க. துறை சார்ந்த பிரச்சனைகளை முதல்வரிடம் பேசி தீர்வு காணுங்கள், உறுப்பினர்களின் கேள்விக்கு அமைச்சர் நேர்மையான பதிலை வழங்க வேண்டும், சபாநாயகர் அப்பாவு அறிவுறுத்தல். நேர்மறையான ஆமா இந்த சாப்பாடு வாங்கினது. புரியுதா? புரியுதா? நேர்மை கிடையாது, நேர்மறையான, அதாவது பாசிட்டிவ் சொல்றாரு. நேர்மறையான என்ன? நேர்மறையானன்னா இருங்க நேர்மை வேற, நேர்மறைங்கிறது அது ஒரு மாதிரி பாசிட்டிவ் தான் சொல்றாரு. புரியுதுங்களா? நானே கூகுள் டிரான்ஸ்லேட்டர் போட்டு காட்டுறேன், நான் எதுக்கு உளறணும்? இல்ல நேர்மறையில மட்டும் இல்ல, தெரிந்தும் தெரியாத மாதிரி. புரியுதா? அதான் வீடியோவே பார்த்தாச்சு, நீங்க இந்த இத படிச்சுட்டு சொல்றீங்க, நீ வீடியோவே நான் பார்த்துட்டு ஆர்டிகலை நம்பாத, இந்த ஒரு வார்த்தையை புடிச்சிட்டு. இல்ல இவனை நம்பி நானும் பேச முடியாது, பாப்போம் எதுக்கும் இருக்கட்டும். அந்த வீடியோ இருக்கும் பாருங்க, யூடியூப்ல இருக்கும். அதான் பார்த்த வீடியோ தமிழ் சார் மாதிரி இலக்கிய புக் எத்தனை தெரிய வேண்டியது. இல்ல நானும் வீடியோ பார்த்தேன், நான் இதத்தை வச்சு அடிச்சேன். அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியலையா மூதேவிகளுக்கு. அதாங்க நீங்க அப்போ அவரு உண்மையிலே இன்னைக்கு ஒரு மாதிரி வெக்ஸாய் தான் பேசிட்டாரு. அவரு என்னன்னு தெரியல, அவர் ஒரு மாதிரி ஓரம் கேட்டாங்க போல இருக்கு. அதனால அவரு ஒரு மாதிரி மனசு இல்ல. நீங்க வந்து 2000 லாஸ்ட் எலெக்ஷன்ல வந்து இப்ப என்ன செஞ்சிருந்தாப்ல 2021
மோஸ்ட்லி வந்து மக்கள் வந்து ஐ மீன் இளைஞர்கள் வந்து ஓட்டு போட்ட காரணம் என்னன்னா பிடிஆர் தியாகராஜ் தான். நிதியில இருக்காப்ல, நிதிநில என்னது நிதியமைச்சரா இருக்காப்ல. ஸோ வந்து ஃபண்டிங் இதுல கரெக்டா இருக்கும். ஸோ நம்மளுக்கான தேவையான தமிழகத்துக்கு தேவையான அடுத்த வேலை வாய்ப்புக்கு தொழில் தொடங்குவதற்கு தேவையான வாய்ப்புள்ள புதுசா கிரியேட் பண்ணுவாப்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவரோட வாய்ஸ் நம்மளுக்கு தெரியும், அவரோட பொட்டன்ஷியல் நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த பொட்டன்ஷியல் அடிப்படையில வந்து நம்ம வந்து ஒரு திமுகவோட ஒரு பெர்சன்டேஜ் ஆஃப் மிகப்பெரிய இன்ஃபுளுன்ஸ்னா பிடிஆர். ஸோ அதுக்காக ஒரு ரொம்ப வந்து ஒரு ஓட்டிங் பெர்சன்டேஜ் அதுக்காகவும் போச்சு. ஸோ அந்த ஒரு அவங்களோட பிக்கஸ்ட் பவர்ஃபுல் மேனையே வந்து கரெக்டா யூஸ் பண்ணலன்னா பாத்துக்கோங்க. அப்ப ரெண்டு விஷயம் நினைச்சு தெரியுமா, ரெண்டு விஷயம் நினைச்சு தெரியுமா? சொல்லுங்க. இல்ல நம்ம எனக்கு பொதுவாக அந்த பிடிஆரை பத்தி பேசும்போது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது வந்து டிஎம்கேவான் தவிர்த்து ஒரு தனி மனிதர் அவரை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு அவருக்கு ஈக்குவலா அப்பாவை எடுத்துக்கோங்க, இந்த சின்னவர் எடுத்துக்கோங்க, இன்னைக்கு அவர்கிட்ட இருக்கிற அந்த நேர்மை, நீங்க எத்தனை பேர் அவரை க்ளோஸா ஃபாலோ பண்றீங்க, வாட்ச் பண்றீங்கன்னு தெரியல. நான் ஆரம்பிச்ச புதுசுல அவரை ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணேன். ஜெயலலிதா டைம்ல இருந்து நம்ம நிறைய பழைய வீடியோ எல்லாம் ரிகால் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவரு ஒரு தனி மனிதனா அவருடைய செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப இல்ல அவரோட நாலேஜுமே வந்து, அதாவது வே ஆஃப் ஸ்பீக்கிங்கா இருக்கட்டும் சொல்லி அந்த ஸ்பீக் பண்ணும் போது இங்கிலீஷ்லயும் சரி தமிழ்லயும் சரி ரெண்டுமே வந்து வார்த்தைகள் வந்து அவ்வளவு கிளியர் அண்ட் கட்டா யூஸ் பண்ணுவாப்ல. புரியுதா உங்களுக்கு? நீங்க வந்து தமிழ்நாட்டை வந்து நிதி நிலைமை வந்து பேசுறதா இருக்கட்டும், இந்த லாங்குவேஜ் பாலிசி வந்து பேசினாப்ல இல்ல, அப்பயுமே வந்து அவரோட பாயிண்ட் வந்து நமக்கு பட்ஜெட் எப்ப புரிஞ்சது எனக்குலாம். அவர் இருக்க ஃபினான்ஸ் மினிஸ்டரா இருக்கிறதுக்கு தான் பட்ஜெட்னா என்ன, அது எப்படி பார்க்கணும், அதுல உள்ள என்ன இருக்கு, என்ன செய்யறோம், அது அவர் போனதுக்கு அப்புறம்லாம் ஒரு கிளாரிட்டி இல்லை. இல்ல நம்ம ரொம்ப ரொம்ப பேச வேண்டாம். பட் ஆனா லைட்டா மேலோட்டமா என்ன சொல்ல வந்தேன்னா, அவர்கிட்ட இருக்கிற இன்னைக்கு சொன்ன நேர்மையான அரசியல்வாதி இன்னைக்கு டிஎம்கேல எவனாவது ஒருத்தர் இருக்கான்னு கேட்டான்னா அதுல இடத்துல இவரை வைக்கலாம் முடியும். பர்சன் எனக்கு பிடிக்கும். அவர் எந்த பார்ட்டியை ரெப்ரசென்ட் பண்றாரு அதெல்லாம் ரெண்டாவது பட்சம். ஏன்னா இன்னைக்கு தேதி வரைக்கும் அவரோட கான்சிக்வன்ஸ்ல நீங்க ஆன்லைன்லயே போனீங்கன்னாலும் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு குறைகள் என்ன, ஒரு புக்லெட்டாவே போட்டு கொடுக்குறாரு வருஷம் வருஷம். ஒரு தனி டீம் வச்சு என்னென்ன குறைகள் வந்திருக்கு அவர் கான்ஸ்டிட்யூன்சி மொத்தமா நான் சொல்றேங்க. என்ன எத்தனை ஸ்ட்ரீட் இருக்கு, எத்தனை குப்பை தொட்டி இருக்கு, எவ்வளவு வசதிகள் இருக்குன்னு புக்கு போட்டு கொடுக்குறாரு. நான் சும்மா வெறுமன பேச்சுவார்த்தையில போயிட்டு நான் இதெல்லாம் பண்ணிட்டேன் இதெல்லாம் செஞ்சுட்டேன்னு சொல்லி போல, வருஷம் வருஷம் ஒரு சர்வே எடுத்து எனக்கு இவ்வளவு நான் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளவு கோரிக்கைகள் வந்தது, நான் இத்தனை தடவை உங்களை ஒரு வருஷத்துக்கு ஐ மீன் ஒரு மாசத்துக்கு இத்தனை தடவை நான் உங்களை மீட் பண்ணேன். அவர் மட்டும் போறது இல்ல, அவர் வீட்டுல இருக்கவங்க போறாங்க. ஸோ அவரெல்லாம் அதான் சொல்றேனே, இது 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 எப்படியோ இந்த பூவோட சேர்ந்து நாரும் மறந்த கடை தான். 2-3 நல்ல மனுஷங்களை வச்சுட்டு டிஎம்கேக்கும் அதை மறந்துக்கிறாங்க, அவ்வளவுதான். இல்ல நிறைய பேர் அதுதான் சொல்லுவாங்க. இப்ப எப்படின்னா வந்து திமுகவில் இருக்க 99%, அதாவது நம்ம ஆளுகளே நிறைய பேர் சொன்னவங்க அதுதான். நான் நம்மளோட ஆளுகள் சொன்னதை வச்சுதான் நான் சொல்றேன். 99% வந்து ஃபர்ஸ்ட் அந்த டயத்துல ஸ்டார்டிங் பீரியட்ல சொல்லுவாங்கல்ல அண்ணா காலத்துல, அப்போ வந்து 99% கொஞ்சம் ஸ்மார்ட் பீப்புள்ஸ் கம்பேரிட்டிவ்லி மற்ற பொலிட்டிக்ஸ் பார்ட்டி கம்பேர் பண்ணும்போது 99% ஸ்மார்ட் பீப்புள்ஸா இருப்பாங்க. 1% வந்து சம்பந்தமே இல்லாம ஒரு முட்டாள்தனமா இருப்பாங்க. ஆனா இப்ப என்னன்னா 1% தான் வந்து கொஞ்சம் அதாவது அறிவுள்ள கரெக்டான பெர்சன்டேஜ்ல பீப்புள் தான் இருக்காங்க இப்போ உள்ள திமுகல. அந்த ஒரு 1% அறிவிச்சுதான் வந்து நம்ம தலைவர் பிடிஆர் மாதிரி. புரியுதா உங்களுக்கு? நம்ம வந்து எதிரிய கூட வந்து நம்ம வந்து அவரோட நம்மளுக்கு எதிரியாவே இருந்தாலும் அவரோட நாலேஜ் இருந்துச்சுன்னா மதிக்கணும். அப்பேற்பட்ட ஒரு இல்ல ஒரு ரெஸ்பெக்ட். அதே எதிர்பார்ட்டி எதிர்கட்சி தானே, அந்த எதிர்கட்சியில வந்து ஒருத்தவர இது நாலேஜபிள் பெர்சனா இருந்துச்சுன்னா நம்ம வந்து அக்னாலேஜ் பண்ணிக்கணும். அப்பேற்பட்ட அக்னாலேஜபிள் யாரா இருந்தாலும் சரி, நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி, பிடிஆர் வந்து அக்னாலேஜ் பண்ண ஆளே இருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்படிப்பட்ட நான் நாலேஜ் விஷயத்துலயும் அப்படிப்பட்ட 1% அந்த அறிவுஜீவியை கூட திமுக வந்து ஒதுக்கிடுச்சு. எப்படி நடத்துறாங்க இல்ல அவரோட மோஸ்ட்லி வந்து அவரோட பாயிண்ட்ல எப்படி இருக்குன்னா, இப்ப சங்கி பிஜேபி இவங்களோட வந்து பாயிண்டா வச்சு அடிக்கிறதுல இருந்து அவர் தான் கை தேர்ந்தவர். அது வந்து நிதியா இருக்கட்டும், இல்ல ஃபினான்ஸ் ஐ மீன் ஃபினான்ஸ் இந்த மாதிரியா இருக்கட்டும், இல்ல இங்கிலீஷோட ஃப்ளூயன்சியா இருக்கட்டும், இந்த மாதிரி ஆளை வந்து நம்ம எங்கேயுமே பாத்திர முடியாது பிடிஆர் மாதிரி. இருந்தாலும் அவர் என்னன்னா திமுகவோட
நேர்மா கை சுத்தம் சிம்பிள். மக்கள் அதுதான். கிட்ட எல்லாம் ஈஸியா கனெக்ட் ஆயிடுவாங்க அவங்க எல்லாம். மத்தவங்க ஆனா எல்லாம் நம்ம வந்து இப்ப இது பேசுறவன் பேசுறோம்ல, அதான் நம்ம எல்லாம் இப்ப வந்து இப்படி பேசுறோம்ல, நாளைக்கு என்ன ஆகும் தெரியுமா? நான் வந்து பிடிஆர சொல்லுவாப்ல, நான் வந்து அப்படி பேசல, இது வந்து மீடியா தான் திரிச்சிருச்சு. ஏன்னா அவர் கட்சி அப்படி, அந்த கட்சி அவர் சார்ந்திருக்க கட்சி அப்படி போட்டு ப்ரெஷர் கொண்டுருவாங்க. ஏன்னா நான் நாளைக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துடும், கொஞ்ச நாள்ல சொல்லுவாப்ல. இல்ல இன்னைக்கு பிடிஆர் பேசுனதுக்கே அப்பமே சொல்லிருப்பாங்க, எங்க என்னங்க சட்டசபையில வச்சு இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்லிருப்பாங்க. இல்ல அவரை வந்து எப்படி சொல்றது, ஒரு லிமிட்டுக்கு மேல புஷ் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கே தெரியும், சரி விட்டு, சரி இன்னைக்கு ஏதாவது பேசிக்கிட்டோம் அப்படின்னு தான் விடுவாங்க. அவர் புஷ் பண்ணிட்டாங்கன்னா தெரியும், அவர் வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாருன்னா வந்து திமுக வந்து புரட்டியை சேர்த்து புடனே அடிச்ச மாதிரி அடி, சரியா? அதனால வந்து ஆனா அவர் வந்து வர்றதுக்கான சான்சஸ் வந்து கிட்டத்தட்ட சான்சஸ் இல்லை. ஏன்னா வந்து அவர் வந்து எப்படி சொல்றது, நம்ம எல்லாம் சொல்லுவோம்ல, செத்தாலும் தோத்தாலும் வந்து தளபதி தாண்ட அப்படின்னு, அந்த மாதிரி அவரு இல்ல அவர் இல்ல, அந்த மாதிரிதான் வந்து அவர் திராவிட கட்சியின் மேல வந்து இப்ப நானும் போயிட்டேன்னா அந்த கட்சியை வந்து யாரு காப்பாத்துவா, அந்த மாதிரி மைண்ட் செட்ல இருக்கிற ஆளு, புரியுதா? கலைஞரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அது ஒரு மாதிரி. கலைஞர் இல்ல, அவர் வந்து அண்ணன், அந்த இது அண்ணா கொள்கை பிடிச்சவர். இன்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின்லாம் அவர் கொஞ்சம் கூட சட்டையே பண்ண மாட்டாரு. நீ என்ன சொல்றீங்க நீங்க? வீடியோ ஆடியோ லீக் ஆச்சு பாத்தீங்களா இல்லையா? உதயநிதி சபர் விசாரணை வச்சு அதுல இருந்து அந்த ஆடியோ லீக் ஆகி கரெக்டா கொஞ்ச நாள்லயே வந்து தூக்கி வெளிப்பட. அது நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கு. பிடிஆர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்திருக்காருங்க அந்த டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலிலேயே. நிறைய ஏதோ நடுவில் இப்போ ரீசெண்டாக நான் சொல்றது, ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி என்னமோ படிக்கும்போது கூட என்ன படிச்சேன்னா, பிடிஆர் அப்பா இருக்காருல்ல, முன்னாள் சபாநாயகர் பிடி அவர் பேர் வந்து, இவர் வந்து பழனிவேல் ராஜன், அவர் வந்து அவர் பேர் ஏதோ ஒரு பேர் வரும், தியாகராஜன் ஏதோ வரும், பழனிவேல் தியாகராஜன், அவர் பழனிவேல் ராஜன் நினைக்கிறேன். ஆமா, அவரு வந்துதான் நம்ம சபரீசனுக்கு ரெக்கமெண்ட், ஐ மீன் ஏதோ ஒரு வழிமுறையில இது பண்ணி கொடுத்துருக்காங்க. அவருக்கு அந்த சொல்லி எத்தனை பேர் தேனி மாவட்டத்தில் போயிருக்கீங்கன்னு தெரிலங்க. நம்ம ஏதோ அவங்க அப்பா பேர்ல தனி கால்வாயே இருக்குதுங்க. நம்ம வந்து பெரியார் டேம்ல எதுலயோ ஒரு தண்ணி திறக்கும் போது அந்த ஃபர்ஸ்ட் வந்த உடனே, டேம்ல தண்ணி திறந்த உடனே நம்ம போற தண்ணி வந்து அந்த கால்வாயில தான், அவங்களோட விவசாய நிலத்துக்கு தான். அவங்களாம் ரொம்ப பெரிய ஆளு. அதான் சொல்றேன், அவங்களுக்குலாம் கட்சின்னு இல்ல, அவங்களுக்குலாம் ஊருக்குள்ள. அவர் வந்து அவரோட சொத்து மதிப்படி சிம்பிளா எப்படி சொல்லணும்னா, அவரால் வந்து தமிழ்நாட்டுல வந்து லேண்டே வாங்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அவ்வளவு லேண்ட் இருக்கு, புரியுது அவங்களுக்கு? அவங்க பரம்பரையால வந்து நீங்க தமிழ்நாட்டுல வாங்கவே கூடாது, அவங்க பரம்பரை பாத்துக்கோங்க. அப்ப எந்த அளவுக்கு அவரோட சொத்து மதிப்பு வந்து ஒரு இதுல நம்ம ரொம்ப பேச வேண்டாம் நம்ம. பட் இருந்தாலும் அவரே ஒரு இதுல சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எங்க கிட்ட எங்க சொத்து இருக்குன்னு எங்களுக்கே தெரியல. நான் வந்து ஒரு வருஷம் முன்னாடி மதுரையில 1 வருஷம் டைம் எடுத்துக்கிட்டேன்னாரு. அவரெல்லாம் ஜெமத்த பர்சன். சரி விடுங்க, அதான் சொல்றேன், இவங்களை பத்தி பேசுறது டிஎம்கே தூக்கி பேசுற மாதிரி. சோ அவங்களுக்கு வந்து கொள்ளையடிக்கணும், மக்கள் சொத்து ஆட்டை போடணுங்கிற அவசியமே இல்லை. சோ அந்த ஒரு காரணத்துக்கான, ஆனா ஃபர்ஸ்ட்ல இருந்து டிஎம்கே வந்து சப்போர்ட் பண்ற ஒரு ஆளு. என்ன ஒரு சட்டசபையில வந்து பாக்குறீங்களா, சட்டசபையில வந்து ஒரு சபாநாயகர் அப்பா வந்து உண்மையில யாரையுமே பேச விட மாட்டேங்கிறாங்க. பேசினாலே போதும் 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 உட்காரு. அதனாலதான் ஏதோ ஒரு கேரக்டர் வருதுங்க. அதாவது சினிமாலயா, நம்ம சினிமால வர கேரக்டர் மாதிரி. அதாவது விஷயம் தெரியுமா தெரியலையான்னு தெரியல, ஆனா எல்லாரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இல்ல அவர் வந்து ஒரு நக்கல் மாதிரி ஒரு சிரிப்பு இருக்கும், அந்த சிரிப்பு கண்டாலே எனக்கு டென்ஷன் ஆகும். நம்ம வந்து அந்த திரும்ப வந்து நம்ம வந்து வார்த்தை யூஸ் பண்றதுதான் கொஞ்சம் யோசிச்சு யூஸ் பண்ண வேண்டியதா இருக்கு. அதனாலதான் ஊதுகுழல், திமுக ஊதுகுழல், திமுக என்ன ஊதுதோ அதத்தான் வாயில வரும். எதிர்கட்சியில அவங்க பேசுறது வந்து மக்கள் பிரச்சனை தான் பேச போறாங்க, கட்சி சார்பா யாரும் பேச போறது இல்லை. அப்ப நீ அவங்களுக்கு அதுக்கு அந்த குறிப்பிட்ட ஸ்பேஸ் வந்து கொடுக்கணும்ல. நீங்க 1 நிமிஷம் டைம் கொடுத்தீங்கன்னா எப்படி பேசுவாங்க அவங்க? அதுலயும் 1/2 நிமிஷத்தை கட் பண்ணிடுறாரு. அவன் பாயிண்ட முடிக்க விட முடியாது, யாரையுமே முடிக்க விட முடியாது. ஏதாவது ஒண்ணு சொல்றாங்க இல்ல, பாயிண்ட முடிக்க விடுறது இருக்கட்டும், ஏதாவது ஒரு பாயிண்ட வந்து பேசிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து உடனே செஞ்சிருவாரு. என்ன செஞ்சிருவாரு,
இது வந்து ரொம்ப ஹார்டா பேசிட்டீங்க, இது வந்து அவைக்குறிப்பில இருந்து நீக்கப்படுது அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அவைக்குறிப்புல இருந்து நீக்கிறதுலாம் வந்து ரொம்ப வந்து இருக்கலே வந்து ரொம்ப எப்படி சொல்றது ஒரு ரொம்ப அவரோட வேலையை அதான் நினைச்சிட்டாரு போல இருக்கு. அவை குறிப்பு வந்து நீக்கதான் அவரோட வேலை நினைச்சிட்டாரு போல இருக்கு. எப்படி சொல்றது ஒரு எஃப்ஐஆர் காப்பி கிழிக்கிற அளவுக்கு சமங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு எஃப்ஐஆர் வந்து போட்டோம்னா அதுல இருந்து கிழிச்சா எப்படி இருக்கும்? கிழிக்க கூடாதுன்னு இல்லையே, ரொம்ப ரேரா தான் இருப்பாங்க. அதாவது ரிமூவ் பண்ணுவாங்க, தெரியாம பண்ணிட்டோம் அந்த அளவுக்கு ஒரு கரப்ஷன் இதாயிருச்சு கரப்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரிதான். ஆனா எஃப்ஐஆர் வந்து ஒரிஜினலா தேவைன்னா எப்படி இருக்கும்? ஒருத்தவன் வந்து கொலை பண்ணிட்டான், அது எஃப்ஐஆர் இந்த மாதிரிலாம் போடுவாங்க. அதை கிழிச்சா எந்த அளவுக்கு இருக்கும்? ஒரு கொலையாளியே கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கொலையாளி வந்து நார்மலா வந்து இது சமூகத்துல வந்து ஊடுருவான், அப்ப எத்தனை கொலை வேணா நடக்கலாம். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து அவை குறிப்புல இருந்து ஒரு முக்கியமான பயணம் நிக்கிறது. இந்த மாதிரி எவ்வளவு விஷயங்கள் நீக்கிட்டாங்க ஒண்ணு. அப்புறம் லைவ் வந்து ஒழுங்காவே வராது. நீங்க பாத்துட்டீங்களா? ஒரு நாள் கூட லைவ் ஒழுங்கா காமிக்க மாட்டாங்க. அது ஒரு மாதிரி வந்து எடிட் பண்ணி அதெல்லாம் இல்ல ஃபர்ஸ்டாவது வந்து பேப்பர் கொண்டு வருவாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்டே வந்து அவைத்தலைவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் என்னென்ன கொஸ்டின் கேட்க போறோம்னு. அது வந்து ஆல்ரெடி வந்து உடனே வந்து இதாயிரும். எப்படி சொல்றது, அவை குறிப்புல வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்கப்படுமோ, என்ன இந்த டாபிக் என்னென்ன பேச போடுமோ அது ஃபுல்லா அவை குறிப்புல இருக்கும். ஸோ நம்ம எத்தனை வருஷம் வேணாலும் வந்து அந்த எப்படி சொல்றது தகவல் தேவைங்கிற விஷயத்த வச்சு நம்ம போடுவோம்ல, தகவல் அறியும் சட்டம், அந்த விஷயத்த வச்சு அந்த இதை வச்சு வந்து நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து என்னென்ன கொஸ்டின் இந்த வருஷம் வந்து என்னென்ன பேசியிருக்காங்க, யார் யார் வந்து என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்கா, ஃபர்ஸ்ட் இந்த அவை வந்து எந்தெந்த இதுக்காக வந்து கூடியிருக்கு அப்படிங்கிற முதற்கொண்டு நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபர்ஸ்ட் டிஜிட்டலைஸ் பண்ண வந்து 2 விஷயம் நல்லா இருக்குது. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, டிஜிட்டலைஸ் வந்து ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணிடலாம் இந்த அவை குறிப்புல இருந்து இதெல்லாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து ஹார்டு காப்பியா இருக்கும், அதை வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து நீ எரிக்கவோ எதுவுமே பண்ண முடியாது, சீல் பண்ணி வச்சிருவாங்க தனியா. ஒரு ஹார்டு காப்பி இருக்கும், சாஃப்ட் காப்பி இருக்கும். ஹார்டு காப்பி வந்து அவ்வளவு சீக்கிரமா வந்து எதுவும் பண்ண மாட்டாங்க, சாஃப்ட் காப்பியை வேணா வந்து இது பண்ணுவாங்க. சோ பட் வந்து இப்ப ஹார்டு காப்பி நான் சொல்ல வரது என்னன்னா, இப்ப நீங்க சட்டசபை நிகழ்ச்சியை வந்து நீங்க லைவ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கணும், இல்ல யூடியூப்ல ஏத்தணும், மக்கள் பாக்கணும்லாமா? சட்டசபையில என்ன நடக்குங்கிறத பார்க்க கூடாது அப்படிங்கிற மாதிரி எதுக்கு நீங்க அதை கட் பண்ணிட்டே இருக்கீங்க எப்போதுமே? இல்ல ஒரு லைவ் அப்ப வந்து இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கே வந்து இவ்வளவு நான் வந்து பேசின காரணம் அதுதான். சின்ன சின்ன இந்த இது ஒரு விஷயத்த வந்து என்னென்ன பேசணும் இதையே வந்து அவ்வளவு குளறுபடிகள் இருக்கும் போது அது எப்படி அவ்வளவு சீக்கிரமா லைவா பண்ண விட்டுருவாங்க? சாதாரண நேரலை இல்ல, சாதாரண ஒரு இது அரசியல் விமர்சகமா நடக்கக்கூடிய ஒரு எப்படி சொல்றது லைவ் சேனல்ல, தொலைத்தொடர்பு சேனல்ல வந்து நடக்கிற நேரலையில வந்து நேரலையில கூட வந்து ஒரு திமுக வந்து எப்படி சொல்றது அந்த நியூஸ் ஆங்கர்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணி யாராவது ஒருத்தர் 1 நிமிஷத்துக்கு இல்ல 2 நிமிஷத்துக்கு மேல வந்து திமுக தாக்கி பேசினால டக்குன்னு வந்து குறியிட்டுருவாப்ல நியூஸ் ஆங்கரை டைரக்டா, சரி நீங்க பேசுங்க போதும் அப்படின்னு. நான் பேசவே முடிக்கலங்க, உங்களுக்கு டைம் வருங்க அப்படின்னு சொல்லிடுவாப்ல. இல்ல அவர் பேசி இருக்கும் போதே சரி நம்ம விளம்பரம் போயிடலாம், அடுத்து என்ன விவாதிப்போம். அவர் ஒரு டாபிக் வந்து கரெக்டா ரெடி ஆகி வந்து அடிச்சு பேசியிருப்பாப்ல. இப்ப திமுக வந்து பதில் சொல்ல வேண்டியதா இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், டக்குனு விளம்பரம் போட்டுருவாங்க. விளம்பரம் போட்டாலும் நம்மளுக்கு ஃபுல்லா என்ன கொஸ்டின் கேட்டான் என்ன பதில் சொல்ல வேண்டியது எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. ஈஸியா வந்து மக்களை வந்து டைவர்ட் பண்றதுல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நியூஸ் சேனலுக்கே அவ்வளவு பவர் இருக்க போகும்போது, அப்ப சட்டசபையோட அப்பாவுங்கிற ஒரு சபாநாயகரா திமுக வச்சிருக்க ஊதுகுழல் வந்து இப்ப எப்படி இருக்கும், அவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு முன்னாடி எத்தனை சபாநாயகர்கள் எல்லாம் இருந்திருக்காங்க. ஆனா எல்லாருமே சொல்றது அப்பா வந்து ரொம்ப மோசமா இருக்காரு. ஏன்னா மத்த சபாநாயகர்கள் அட்லீஸ்ட் பேச விட்டுட்டு அதுக்கப்புறமா ஏதாவது சொல்லுவாங்க, இவர் பேசவே விட முடியாது. அதான் பெரிய பிரச்சனையா இருக்கு. அந்த மாதிரி ஏன்னா நம்ம ஒருத்தர் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்புறாங்கன்னா அந்த கேள்வியை முடிக்கணும். அப்பதான் அந்த ஒரு கேள்வி முடிஞ்சாதான் கம்ப்ளீட் அவங்க என்னதான் சொல்ல வராங்கன்னு புரியும். நீங்க கம்ப்ளீட் பண்ணவே விட மாட்டேன் அப்படிங்கன்னா அப்ப இது என்ன மாதிரி ஒரு போக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க சபாநாயகர் கொஞ்சம் அந்த நடுநிலை தன்மைங்கிறது இருக்கணும். சும்மா நீங்க ஆளுங்கட்சியாவே இருந்துட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனா சபாநாயகருக்குங்கிற ஒரு இது இருக்கணும்ல, அதுதான் அதுவே இல்ல. இன்னும் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு நம்ம சட்டமன்றமே. அதான் எல்லாத்தையும் கரெக்டா தான் இப்ப எல்லாம் இவ்வளவு பேசுறாங்கல்ல, இப்ப வந்து நாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறோம். இன்னும் வந்து எத்தனா இன்னைக்கு எத்தனை 22, இன்னும் 4 நாள்ல பாருங்க ஃபுல்லா நம்மளை பத்தி தான் டாக் ஓடும். 26, 27 நம்ம ஆளு வந்து பேசுவாப்புல, ஃபுல் டாபிக் நம்மளை வச்சு என்னென்ன எப்படிலாம் வந்து உண்மையை மாத்த முடியுமோ திரிக்க முடியுமோ அம்முட்டு இது நடக்கும். இன்னும் ஒரு 10 பேர் வந்து தாவை கட்டுண்ட போட்டுட்டு நான்லாம் இத்தனை வருஷமா கட்சி உழைப்பு செஞ்சேன்,
நான் வந்து திமுகல இருந்து கஷ்டப்பட்டு வந்து வெளியேறி தாவேக்கால வந்து மக்கள் உழைப்புக்காக வந்து சேருன்னு நினைச்சேன். ஆனா காசு கேட்கறாங்க, காசை வாங்கிட்டு இவருக்கு ஓட்டு கொடுத்துட்டாங்க, இவங்களுக்கு பதவியை கொடுத்துட்டாங்க அப்படின்னு வந்து புலம்புவாங்க. இதெல்லாம் அதெல்லாம் எவ்வளவு இன்னும் இல்லைங்க. இனிமே எனக்கு தெரிஞ்சு திமுக என்ன பண்ணாலும் எடுபடாது. நம்ம அந்த ஸ்டேஜ் எல்லாம் தாண்டியாச்சு. இல்ல என்ன பண்ணாலும் ஒண்ணும் வேலைக்கு ஆகாது. இல்ல வேலைக்கு ஆகாதுன்னு இல்ல, திரும்ப திரும்ப வந்து மக்கள் ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஸ்டண்ட் அதான் விட மாட்டாங்கல்ல, சொல்றேன். புரியுதா உங்களுக்கு? எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் இனிமே எடுபடாதுங்க. அது அந்த ஏன்னா கட்சி சின்ன சின்ன பிரச்சனை எல்லா கட்சியிலும் இருக்கும். மக்கள் அதெல்லாம் கேரே பண்ணிக்க மாட்டாங்க. மக்களுக்கு அவங்களோட வாழ்க்கை டெய்லியே 1000 பிரச்சனை இருக்கு. அவங்க இதெல்லாம் கேர் பண்ண அதுதான் மாட்டாங்க. இந்த 26 27 பாருங்க நம்ம ஆட்டத்தை. ஆகட்டும், வரட்டும் தலைவர். அதான் நம்ம தளபதி ஒரு வெயிட்டா இன்னொரு ஒரு ஒரு half an hour பேசினாருன்னா செம்மையா இருக்கும். 10 நிமிஷத்துக்கு 10 நிமிஷம் காமன் நேரத்துக்கு இந்த அளவு ஆக்சுவலா இது சரியான இது. இந்த மாதிரி இருந்தாதான் வந்து டிஎம்கேவால வந்து என்ன ஒரு ஸ்டாண்டுமே அடிக்க முடியாது. டக்குன்னு வந்து அவங்களால வந்து ஒரு ஃப்ளோல அடிச்சு வந்து டக்குன்னு ஒரு திரட்டி நிப்பாங்க தெரியுமா? ஓகேடா இன்னைக்கு அடிச்சுட்டானே. இப்ப நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்டாண்ட் எடுத்து ஏற்கனவே ஒரு வலுவா வந்து நின்றுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து எப்படிலாம் உடைக்க முடியுமோ அத்தனை வேலையை செஞ்சிருப்பாங்க. இப்ப இது எல்லாமே எலெக்ஷனுக்கு முன்னாடி நடக்க போகும்போது அவன் செய்யற ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு அடிப்பான். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் இந்த டயத்துல அடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எதை பத்தி யோசிக்காம அடிச்சிடும். எலெக்ஷனுக்கு 1 வருஷம் இருக்குதுல்ல, அதுக்குள்ள நம்ம எதையா போட்டு சமாளிச்சிடலாம் சொல்லி. பட் இப்போ இன்னமே அந்த எலெக்ஷன், ஏன்னா தலைவர் வந்து கரெக்டா ஆஃப்டர் ஏப்ரலுக்கு அப்புறம் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மீட்டிங் வந்து டிசம்பர் கிட்டல தான் வந்து அந்த கூட்டணி கட்சி இதெல்லாம் வந்து பேசவே போறாது. சோ அந்த டயத்துல வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. ஆஃப்டர் மேக்கு அப்புறம் ஸ்டாலின் 200க்கு 200 ஜெயிப்போம்னு சொன்னாரு. எங்க இப்ப சொல்ல பாப்போம். அதப்பா 200க்கு வந்து 200 வெல்வோம் தான் சொல்லியிருக்காப்ல. 200க்கு 200 எல்லாம் ஜெயிப்போம்லாம் சொல்ல, 200 வெல்வோம் வரீங்களா, 200 வரீங்களா, 200 வெல்லலாம், 200 வெல்லலாம். திமுகவுக்கு போனா 200 ரூபா வெல்லலாம். ஜாலியா பிரைஸ் கொடுக்கறதுதான் 200னா ஏமோ 200 கொடுத்து பழக்கம் இவன அலெக்ஸ். புரியுதா உனக்கு? எப்ப பார்த்தாலும் 200 ரூபாய் கொடுத்துக்கிட்டே இருக்கு. டக்குனு வாயில வந்துருச்சு 200 வேணும். ஏண்டா 232 எக்ஸ்ட்ரா ஃபுல்லாவே சேர்த்து சொல்ல, அதெல்லாம் வராது வாயில. 234 தொகுதியிலயும் ஜெயிப்போம். அதெல்லாம் வர 200 ரவுண்டா படிக்கப்பா. 200 முடிச்சுக்க. இதுல சேகர் பாபு வந்துட்டு ஒரு டைம் மாத்தி சொல்லிட்டாப்புல. என்ன தெரியுமா? 234 தொகுதி 234 தொகுதியில 34 ஜெயிப்போம்னு சொல்லிச்சு. அப்படி இவங்க பல கண்டென்ட் கொடுத்துருக்காங்கடா. இன்னும் அதுதான் நான் வந்து என்ன செய்ய போறேன், ஃபுல்லா த்ரெட் தான் போடணும். த்ரெட் போட்டு அடிக்கணும் ஒவ்வொருத்தவனையும். நம்ம ஸ்டாலின் ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணிட்டாரு பாத்தீங்களா? அதெல்லாம் விடுங்க. இல்ல இதோ டீசன்ட் தான். ஏன்னா அது நம்மளுக்கு தேவையில்லை. நாளைக்கு அவரே காஸ்டியூம் வந்துட்டு நம்ம கிட்ட நம்மள மாதிரியே போடுவாரு. அதோட நம்மளுக்கு தேவையில்லை. அப்புறம் அலெக்ஸ் நான் சொல்லுங்க. ஆனா இல்ல ஒரு செல்ஃபி எடுத்தா இருப்பாரு வாழ்க்கையிலேயே மறக்க. ஆமா அவருக்கு இல்ல அந்த ஃபேஸ் ரியாக்ஷனை பத்தியா வார்த்தைகள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இல்ல விஜய் மாதிரி காஸ்டியூம் இல்ல அதான் அந்த செல்ஃபி ட்ரை பண்ணும் போதே பார்த்தேன் அந்த ரியாக்ஷன். கேமரா மட்டும் தான் பாக்குறாப்ல. இல்ல டேய் அவரு பாவதா சும்மா இந்த ஐடிவிங் சைடுல ஆனா சொல்லுவாங்க எல்லாம் ப்ரோக்ராம் இல்லடா அந்த மாதிரி ஏதா போங்க எடுங்க. இல்ல ஒரு அரசன் மன்னராட்சி தானே நடக்குது, நீ அரசன் தானே அப்படின்னு வச்சுக்கிடுவோமே. அறிவு வேணாமா? இப்படிலாம் ஒரு சின்ன பையன் வந்து நீங்க வந்து இப்படி சொல்றான். ஏன்னா அவன் ஆக்டிவிட்டி அதெல்லாம் இல்ல முதல்ல இல்ல உனக்கு டீம் பின்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியல உனக்கு. இப்ப இவரெல்லாம் இல்ல, இப்ப ஸ்டாலின் யோசிக்கிறது நடக்குதுன்னா அதெல்லாம் கிடையாது. அவருக்கு மேலயும் ஒருத்தர் இருந்து யோசிப்பாங்க. புரியுது? சபரிசன் தான் இங்க மெயின் சைடுல வந்து உதயநிதி எப்படியோ. அது யாருன்னே இல்ல தனி கார்பரேட் இதுவே இருக்கு. உனக்கு யாருன்னே தெரியாது. இந்த எல்கேஜி படத்துல வர மாதிரிதான் இது. யாரோ ஒருத்தர் சொல்றதா இவர் வந்துட்டு செய்வார். இல்ல இது சொல்லுவாங்கல்ல பொம்மாக்கா மாதிரி. இல்ல சபரிசன் நினைச்சு பாருங்க, மருமவங்கிற ஸ்டேட்டஸை தவிர்த்து அவருக்கு சபரிசனுக்கு என்ன வேலை இருக்கு? அதனாலதான் வந்து பிடிஆரா சொல்லியிருப்பாப்ல,
உதயநிதி சபானிசம் வந்து த மோஸ்ட் டேஞ்சரஸ் ஃபெல்லோ இன் டிஎம்கே. ஆனா என்ன கேட்டா ஏடிஎம்கே நாசமா போறது இவங்களுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட். உண்மையிலே மொத்தமா சேர்த்து அடிப்பாங்க. டிவி இல்ல டிவிக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் என்ன கேட்டா. இதெல்லாம் பார்த்தா ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். அதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா என்னன்னா அட் டைம்ல டக்கு டக்கு டக்குன்னு ஆகும். இப்ப வந்து எலெக்ஷன் இல்ல சொல்லு, குடைச்சல் கொடுத்துனே இருந்தாதான் ஏதாவது. ஆமா இப்ப பூத் கமிட்டி முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இன்னுமே வந்து இந்த இப்ப புதுசா வந்து தலையில போடுறாங்க தெரியுமா, துண்டை போட்டு வந்து நிக்கிறாங்க தெரியுமா டிஎம்கே இடத்துல நிறைய பேரு. நாங்க வந்து டிஎம்கேல இருந்து வந்தோம், நாங்க என்டிக்ல இருந்து வந்தோம், ஆனா வந்து காசை வாங்கிட்டு வந்து தாவேக்கா வந்து இப்படி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வராங்க தெரியுமா. அந்த ஊழலை வந்து அந்த ஒப்பாரிகள் வந்து நின்றும் இப்ப வந்து பூத் கமிட்டி முடிஞ்சிருச்சுன்னா. ஏன்னா ஆள் யார் மோஸ்ட்லி வந்து அறிவிச்சிருவாங்க அந்த டைத்துலயே. ஓகேவா? அப்படி இருந்துச்சுன்னா சோ இந்த மாதிரி நின்றுச்சுனாலே அடுத்த அவங்க வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த வச்சு டைவர்ட் பண்ண முடியாது நியூஸ் சேனலையோ மக்களையோ. சரி இல்ல சரியான கோல்டு. நாளைக்கு பேசுவோம். ஓகே பாய். ஆனா இதுவரையே நீ வச்சதே பெரிய விஷயம். இன்னும் நிறைய இருக்குதான் பூத் கமிட்டி இது. அதுக்கப்புறம் ஷூட்டிங் முடியல ஜனநாயகன். அது இல்ல வந்துட்டு போயிட்டு தான் ஒரு குழந்தை இது பாத்துக்கணும்னு போனேன். 1.5 மணி நேரம் பேசும்போது அப்புறம் தான் கடைசி 1/2 மணி நேரம் தான் போனாரு. இல்ல இன்னும் ஷூட்டிங் முடியல ஜனநாயகன். இப்ப ஃப்ரீயா விஜய் தான் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியாது கூட. இன்னொன்னு ஷூட்டிங் முடிஞ்சிட்டாலும் எல்லா இடத்துக்கும் போக கூடாது. புரியுதா? எல்லா இடத்துக்கும் போனாலும் வந்துட்டு இல்ல அப்படியே போனா மட்டும் பர்மிஷன் தூக்கி கொடுப்பானுங்க பேரு இவனுங்க. அது ஒண்ணு. ஒவ்வொரு போற இடத்துல ஒவ்வொரு பிரச்சனை ஏற்படுத்துவாங்க இவனுங்க கண்டிப்பா. அலெக்ஸ் இதுல ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். இப்போ விஎஃப்என் வந்து இன்னுமே ஃபுல்லா யூட்டிலைஸ் பண்ணணும்னு எனக்கு தோணுது. நான் ஆட நீங்க வேற ப்ரோ. இல்ல நாங்க நிறைய பிளான் பண்றோம். இதுல வரும்போதே நிறைய பிளான் பண்ணோம். அப்ப அது ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க இந்த டிஎம்கே காரணங்க. அது வேற அது நிறைய விஷயத்தெல்லாம் உள்ள போயினுக்குது. அது உங்களுக்கு சொன்னாலும் பாப்போம். ஒர்க் ஷாப் மாதிரி பண்ணோம். நம்ம ஒர்க் ஷாப் நிறைய இந்த சொன்னீங்க தெரியுமா, அது ஏதாவது பண்ணுங்க. இல்ல நிறைய பிளான் இருக்குது. இல்ல உண்மையில ஃபியூச்சர் நிறைய இருக்கு. பண்ணுவோம். ஓகே ஓகே. இல்ல எல்லாத்தையும் சொல்லி நாங்க எல்லாம் ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி ஒண்ணு பண்ணா